அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1040 யூரலாஜிக்கல் ப்ராப்ளம் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஓவர்வியூ. டாக்டர் இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. டாக்டர் இளங்கோவன், கன்சல்டன்ட் யூராலஜிஸ்ட். சேலத்துல இருந்தா இணைஞ்சிருக்காரு. நம்ம ஹரிஹரசுதன் சார் தான் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ண அறிமுகப்படுத்தினாரு. அப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. சாருக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஆரம்பிக்கிறது. பரவாயில்ல, நான் ஃபர்தரா டிலே பண்ணாத சார்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். சார் ஒரு சின்ன ஸ்பீச் கொடுத்த பிறகு நம்ம கேள்விகளை கேட்டுக்கலாம். சார், நீங்க உங்களோட ஒரு சும்மா ஓவர்வியூ ஒரு டாக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் யூ கேன் ப்ரொசீட் சார். குட் ஈவினிங் எவ்ரிவன். சார், ஏதாவது இடையில கேட்கலைன்னா எனக்கு சொல்லுங்க சார். இல்ல, நீங்க ஓகே, நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஆமா ஆமா, ஏன்னா நான் அந்த சைடுல இருந்து கேள்விகள் வரலன்னா எனக்கு நான் பேசலைனாலும் நீங்க சொன்னாதான் தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பிடிச்சிருக்க, அதுக்கப்புறம் கேள்வி ரைட் சார். ஓகே ஓகே ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இப்போ சார் அன்னைக்கு கேட்டுக்கிட்ட மாதிரி ஒரு என்ன பேசலாம் அப்படின்னு ஒரு யோசனையில இருந்தப்போ ஐ தாட் ஐ கிவ் அன் ஐடியா அபவுட் வாட் இஸ் யூராலஜி. இதுல என்னன்னா ஒரு டிஸ்க்ளைமர் முன்னாடியே சொல்லிடுறேன். ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா நிறைய ஆங்கில வார்த்தைகளுக்கு தமிழ் வார்த்தைகள் இணையா இல்லை. அது உங்களுக்கு மெடிக்கல் மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கும் போது தெரியும். ஸோ அதனால சில இடங்கள்ல இல்ல பல இடங்கள்ல ஆங்கிலம் கலந்து தமிழ் பேச இருப்பதால் அதை மட்டும் தயவு கூர்ந்து மன்னிக்கவும். செகண்ட் திங் இல்ல சார், சொல்லுங்க. நீங்க ஆஸ் யூஷுவல் ப்ரொசீட் பண்ணுங்க. கேஷுவலா பேசுங்க. ரெண்டுமே கலந்து பேசுங்க. இல்ல அது என்னன்னாங்க சார், இல்ல சி இது வேற மீட்டிங்னா ப்ராப்ளம் இல்ல சார். மெடிசின்ல என்னன்னா இப்போ அதுக்கு இணையான தமிழ் வார்த்தைகள் இல்லங்கும் போது நான் சொல்றேன், நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். உதாரணமா இப்போ ஒரு சிஸ்ட் அப்படின்னாலும் அதை கட்டின்னு தான் சொல்லணும், கேன்சரையும் கட்டின்னு தான் சொல்லணும். ஸோ பேஷண்ட் கிட்ட அதை விளக்கம் சொல்லும் போது எங்களுக்கு அந்த தமிழ் வார்த்தை அந்த அதுக்கான இது இல்லாதது, அகராதி இல்லாததுனால நாங்க ஒண்ணு சொல்ல நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் வருது. அது போற போக்குல அது குறையும்னு நம்புறோம் இன் ஃபியூச்சர். சரி சார், இப்போ என்னன்னா யூராலஜி அப்படிங்கிறது ஒரு பறந்து விரிந்த ஒரு டாபிக். ஆக்சுவலா இது எம்எஸ் ஜெனரல் சர்ஜரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 வருடங்கள் படிக்கணும். ஸோ இது என்னன்னா சிறுநீரக அறுவை சிகிச்சை சம்பந்தமான இது. சிறுநீரகவியல் அப்படிங்கிறது வேற, அது நெஃப்ராலஜி. ஸோ ஜென்ரலா எல்லாருக்கும் ஒரு சின்ன குழப்பம் வரும், இந்த யூராலஜிஸ்டுக்கும் நெஃப்ராலஜிஸ்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. இப்ப சிறுநீரகத்தை நேரடியா பாதிக்கக்கூடிய வியாதிகள், சுகர், பிரஷர், அந்த மாதிரி கிட்னியை பாதிச்சு அதுல கிட்னி ஃபெயிலியர் வர்றது இல்ல வரப்போகிறத தடுக்கிறது, அது எல்லாம் நெஃப்ராலஜி கீழே வந்துடும். யூராலஜி ஸ்டோன்ஸ், சிறுநீரக கற்கள், கேன்சர், இல்லைன்னா சிறுநீர் அடக்க முடியாமை, ப்ராஸ்டேட் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி அறுவை சிகிச்சையின் மூலம் குணப்படுத்தக்கூடியதெல்லாம் எங்களோட இதுக்கு கீழே வந்துடும். ஸோ இப்போ என்னன்னா, நான் முதல்ல ஒரே மீட்டிங்ல எல்லாத்தையும் முடிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணேன். பட் ஆல்ரெடி நீங்க 1040 மீட்டிங் பண்ணதுனால ஐ ஹோப் யூ ஒன்ட் மைண்ட் ஹேவிங் அனதர் 1 or 2 மீட்டிங்ஸ். ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் கொஞ்சம் முடிந்த அளவு சுருக்கி இருக்கேன். ஸோ டெஃபினட்டா இது பத்தாது. ஸோ அடுத்த மீட்டிங் அல்லது அதுக்கு அடுத்த மீட்டிங் நீங்க என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல ஐ வில் கெட் பேக் டு யூ. ஸோ இப்போ என்னன்னா, ஸோ பேசிக்ஸ், அதாவது எல்லாருக்கும் ஓரளவுக்கு அடிப்படைகள் தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்ஸ் ஒன்று. அடுத்து ஸோ என்னன்னா டயக்னோஸ்டிக் டெஸ்ட், அதாவது சிறுநீரகவியல்ல ப்ராப்ளம்ஸ்னு வரும்போது, அதாவது சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணரை பார்க்கறதுக்கு முன்னாடியோ இல்லை பார்த்த பின்னாடியோ என்னென்ன டெஸ்ட் எல்லாம் காமனா பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் போகவில்லை, காமனா பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் 1-2 இதை பத்தி, சில வியாதிகளை பத்தி ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ. சாரி.
ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டோன் டிசீசஸ், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அப்புறம் ப்ராஸ்டேட் பத்தி பெருசா, ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய டாபிக். ஸோ ஐ மே ஆர் மே நாட் ஸ்கிப் இட். ஸோ இது ரெண்டு பத்தி ஒரு ஐடியா கொடுத்துறேன். ஸோ பேசிக் அனாட்டமி உங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிறுநீரக அறுவை சிகிச்சை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் 2 கிட்னி இருக்கு. விலா எலும்புக்கு கீழ்ப்பகுதியில 2 கிட்னி இருக்கு. ஸோ எதுக்கு கடவுள் 2 படைச்சிருக்காருன்னா, கழிவுகள் வந்து எல்லா சமயமும் 24 மணி நேரமும் அது வெளியே வந்துகிட்டே இருக்கணும். ஸோ உதாரணமா ஒன்னே ஒண்ணு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். 1000த்துல ஒருத்தர் வந்து ஒரு சிறுநீரகத்தோட தான் பிறக்கிறாங்க. ஸோ அது வந்து இறைவன் படைப்புல அது அப்படி இருக்கு. ஸோ அப்படி ஒரு சிறுநீரகத்தோட மட்டும் பிறக்கிறவங்களுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா, அந்த சிறுநீரகத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம், அதாவது எந்த கழிவும் வெளியே போகல, ஒரு கல்லோ இல்ல ஒரு கட்டியோ வந்து அடைச்சிருச்சுன்னா இம்மிடியட்டா அவங்களுக்கு சிக்கல்கள் அதிகமாகும். ஸோ அதனால வந்து ஒரு 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 சௌரியத்துக்காகன்னு இல்லாம ஒரு சேஃப்டிக்காக கடவுள் ஒண்ணுல ப்ராப்ளம்னால இன்னொன்னு உடனடியா வேணுங்கிறதுனால கடவுள் 2 படைச்சிருக்காரு. ஸோ 2 கிட்னி இருக்கு. அதுல இருந்து கீழே வர டியூப் யூரிட்டர்னு சொல்லுவோம். அந்த ஒரு ஒரு தசைகளால் ஆன ஒரு குழாயில பிளாடர், யூரினரி பிளாடருக்கு வரும். அங்க சிறுநீரை தேக்கி வச்சு யுரித்ராங்கிற சிறுநீர் தாரை வழியா வெளியே நம்ம தள்ளுறோம். ஆண்களுக்கு அந்த யுரித்ராங்கிற சிறுநீர் தாரை கொஞ்சம் நீளமாகவும், பெண்களுக்கு ஒரு 4 சென்டிமீட்டர் அளவும் இருக்கும். ஸோ இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, ஆண்களுக்கு சிறுநீர் தாரை நீளமா இருக்கிறதுனால அடைப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ வந்து உதாரணமா ஒரு 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 100 கிலோமீட்டர் ரோடு இருக்குன்னா 10 இடத்துல ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ரோடே 1 கிலோமீட்டர் தான் அப்படிங்கும்போது அந்த 1 கிலோமீட்டர் ரோட்ல 10 இடத்துல ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு அதிகம் கம்மி. ஸோ அது மாதிரி ஆண்களுக்கு வந்து யுரித்ரா நீளமா இருக்கிறதுனால அடைப்புகள் ஏற்படுற வியாதிகள் ஆகும். பெண்களுக்கு வந்து அந்த யுரித்ரல் ஓப்பனிங் தூரம் குறைவா இருக்கிறதுனால சிறுநீர் நிறுத்தி வைக்க முடியாம போறது, அதாவது சிறுநீர் லீக்குன்னு சொல்லுவோம். சிறுநீர் வெளியேறுதல், தன்னை அறியாமல் சிறுநீர் வெளியேறுதல் பெண்களுக்கு அதிகம். இன்கான்டினன்ஸ், தன்னை அறியாமல் சிறுநீர் வெளியேறுதல் பெண்களுக்கும் அடைப்பு ஆண்களுக்கும் அதிகமா இருக்கும். இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது போக ஜென்ரலா சிறுநீரகவியல்ல நம்ம இன்னொன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆண்களுக்கு வந்து அந்த ப்ராஸ்டேட்டுங்கிற சுரப்பி வந்து அது வந்து விந்து சுரப்பின்னு சொல்லுவோம். விந்து அந்த செம்மன் வெளியே வரும்போது அதுல ஒரு பகுதி வந்து ப்ராஸ்டேட்ல இருந்து வரும். ஸோ அது வந்து ஆண்களுக்கு சிறுநீர் பைக்கு வெளியே இருக்கும், பெண்களுக்கு அது இருக்காது. ஜென்ரலா யூராலஜிஸ்ட் கிட்ட நீங்க போக வேண்டி இருந்தாலோ இல்ல ஒரு யூரினரி ப்ராப்ளம் ஜென்ரலா பாத்தீங்கன்னா சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்ட நீங்க போகணும்னா 100க்கு 90% 2 வியாதிகள் தான். ஒண்ணு சிறுநீரக கற்கள், இன்னொன்னு இன்ஃபெக்ஷன். இது அல்லாத வியாதிகள் வந்து ஒரு 10-20% தான். ஒரு ப்ராஸ்டேட்டோ இல்லைன்னா ஒரு சிறுநீர் நிறுத்தி வைக்க முடியாமல் அந்த இன்கான்டினன்ஸ், இது எல்லாமே ஒரு 10-20% தான். இன்ஃபெக்ஷன்ஸ் மற்றும் அந்த ஸ்டோன்ஸ் தான் வெரி வெரி காமன். ஸோ ஜென்ரலா இதுல என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், யூரின் மைக்ரோஸ்கோப். ஜென்ரலா யூரின் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப விலை குறைவு, ஒரு 50 100 ரூபாய்க்குள்ளார தான் ஆகும். இது ரொம்ப சிம்பிள் டெஸ்டா இருந்தாலும் இதுலயே நிறைய நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். உதாரணமா இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதுல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இல்ல அதுல யூரின்ல சிறுநீர்ல ரத்தம் கலந்து போகுதுனாலும் மைக்ரோஸ்கோப்ல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். யூரின் சுகர் இருந்தாலும் அதுல கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வந்து ஆர்பிஎஸ், அதாவது ரேண்டம் பிளட் சுகர். சர்க்கரை நோய் வந்து அது தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா பாகங்களையும் பாதிக்குங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சிறுநீரகத்தையும் அது மிக அதிகமாக பாதிக்கும். ஸோ அதாவது எப்படின்னா, சுகர் அதிகமா இருக்கணுங்கிறது கிடையாது, எவ்வளவு நாட்கள் இருக்குங்கிறத பொறுத்து. உதாரணமா ஒருத்தருக்கு 40 வருஷம் சுகர் இருந்தது அப்படின்னா அவருக்கு சிறுநீரகம் பாதிப்படைய வாய்ப்புகள் அதிகம். அதே இது ஒருத்தருக்கு 3 மாசம் தான் சர்க்கரை அளவு இருக்கு, பட் அன்கண்ட்ரோல்டா இருக்கு, கண்ட்ரோல்டா இருக்கு அப்படின்னா அவருக்கு சிறுநீரகம் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அவங்க நம்பர் 1 பர்சனோட இவருக்கு கொஞ்சம் குறைவு. ஸோ த கிட்னி டேமேஜ் இஸ் ரிலேட்டட் டு த டியூரேஷன் ஆஃப் தி டயபெட்டிஸ். ஸோ இது ஒன்று. இன்னொன்று யூரியா கிரியாட்டினின். இது வந்து யூரியா கிரியாட்டினின்ங்கிறது ஒரு புரோட்டீன், ஒரு புரதச்சத்து. அது நம்ம உடம்புலயே உற்பத்தியாகி சிறுநீர் வழியா வெளியேறும். ஸோ இப்போ நம்ம கிட்னி நல்லா வேலை செய்தா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எவ்வளவு யூரின் நம்மளால வெளியே தள்ள முடியுதுங்கிறத அளக்கணும். அது ஆக்சுவலா ரொம்ப சிக்கல். 24 மணி நேரம் டப்பாவை தூக்கிட்டு நம்மளால அந்த சிறுநீரை அளந்து அதுல எவ்வளவு போகுது, நேற்றுக்கு 1100 போச்சு, இன்னைக்கு 1025 தான் போயிருக்குன்னு அளக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் பாக்கி எவ்வளவு நிக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு உதாரணமா இந்த கிரியாட்டினுங்கிற அந்த புரோட்டீன் வந்து என்ன ஆகும்னா, உடம்புல உதாரணமா ஒரு 10 கிராம் உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 9 கிராம் வெளியே போயிட்டு 1 கிராம் உள்ள இருக்கணும். இதுதான் நார்மல். இது வந்து just for an example. So if somebody produces 10 grams, normally he sends out 9 grams, மீதி 1 கிராம் இருக்கும்.
இப்ப கிட்னி வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்க, அவங்களால அதை வெளியே தள்ள முடியாது. வெளியே போறதை கண்டுபிடிக்கிறது மிக மிக கடினம். பட் உள்ள தங்குறது ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ ஒருத்தருக்கு நம்ம செகண்ட் பர்சனுக்கு 9 கிராம் உள்ள இருக்குதுன்னா அவருக்கு 1 கிராம் தான் வெளியே போகுதுன்னு அர்த்தம். ஸோ இஸ் கிட்னி இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் வெல். ஸோ அந்த கிரியாட்டின்ங்கிற பிளட் லெவல் வந்து அதிகம் ஆக ஆக கிட்னியோட வேலை செய்யற தன்மை குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து இன்னொரு அடிப்படை பேசிக்கா நம்ம கிட்னி ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கிறது இது ஒரு டெஸ்ட் பண்ணா போதும். யூரின் கல்ச்சர்ங்கிறது யூரின் மைக்ரோஸ்கோப்பியோட நீட்சி, அதோடைய கண்டினியூஷன். யூரின் கல்ச்சர்னா அந்த சிறுநீர்ல என்ன பாக்டீரியா வளருது அப்படிங்கிறத நம்ம அந்த பாக்டீரியாவை வளர வச்சு, இப்போ நம்ம பிரெட்டை 2 நாள் எடுக்கலைன்னா அதுல பூசணம் பிடிக்குது இல்லையா, ஸோ அதை ஒரு இடத்துல வச்சோம்னா அதுல ஆட்டோமேட்டிக்கா அதுல கிருமிகள் வளரும். ஸோ அது மாதிரி அந்த சிறுநீரை எடுத்து ஒரு டப்பாக்குள்ள ஒரு 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 அண்டர் அண்டர் கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ் ஒரு 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 பாக்ஸ்ல வச்சு அது வளர்றதுக்கு ஏதுவான பொருட்களை கொடுத்தோம்னா, உண்மையாவே அந்த கிருமிகள் இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்ததை சாப்பிட்டுட்டு அது வளர ஆரம்பிக்கும். நம்ம என்ன கிருமிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுதான் யூரின் கல்ச்சருங்கிறது. அது யூஸ்வலா 48ல இருந்து 72 மணி நேரம் ஆகும். ஸோ வி கேன் சி வாட் பாக்டீரியா இட் க்ரோஸ். இது வந்து இது யூரின் மைக்ரோஸ்கோப்பில நான் ஏற்கனவே சொன்னது அந்த பஸ் செல்ஸ், ஆர்பிசி, சுகர். பிலிரூபின்ங்கிறது ஜாண்டிஸ் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு பாக்டீரியா கண்டுபிடிக்கலாம். கிறிஸ்டல்ஸ்ங்கிறது ஸ்டோன் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி நான் பேசியாச்சு. ஸோ டயக்னாஸ்டிக் ஸ்டடிஸ், அதாவது உடம்புல சில வியாதிகள் இருக்குது அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பேசிக்கா ரொம்ப சிம்பிளான டெஸ்ட் மட்டும் இப்போ நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ரே, சாரி தட் இஸ் கேயூபி, அது மிஸ்டேக், அது எல்யூவி இல்லை கேயூபி, எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ கேயூபிங்கிறது கிட்னி, யூரிட்டர் அண்ட் பிளாடர். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸ்ரே தான். எக்ஸ்ரேலாம் இப்போ யாருமே எடுக்கிறது இல்லை, சிடி ஸ்கேனுக்கு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் இந்த சிம்பிள் எக்ஸ்ரேலயே பாத்தீங்கன்னா 90% ஆஃப் தி ஸ்டோன்ஸ் வந்து இதுல தெரிஞ்சிடும். ஏன்னா ஸ்டோன்ஸ்ல வந்து 90% வந்து கால்சியம் கண்டென்ட் இருக்கும் ஜென்ரலாவே. ஸோ அதனால கால்சியம் அதிகமா இருந்ததுன்னா அது எக்ஸ்ரேல தெரியும். ரேடியோ ஒப்பேக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது எக்ஸ்ரேல நம்மளால பார்க்க முடியுது. ஸோ எக்ஸ்ரே எடுத்தாலே நமக்கு கருள் இருக்கா இல்லையாங்கிறது 90% கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வந்து அல்ட்ராசவுண்ட். அல்ட்ராசவுண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும். இட் இஸ் அ பேசிக் பிரின்சிபிள்ஸ் வந்து அந்த அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ். ஸோ அது உள்ள போய் அதுல என்ன எதுல எதுல பட்டு திரும்ப வருதோ அந்த வேவ்ஸை வந்து நம்ம என்ன சொல்றது, அதை அனலைஸ் பண்றது மூலமா அது கல்லா, கட்டியா, கேன்சரா, கிட்னி வீங்கி இருக்கா, யூரின் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ உதாரணமா இது ஒரு அல்ட்ராசவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ரைட் சைடு இருக்கிற பிக்சர் பாத்தீங்கன்னா கிட்னியை வந்து நம்ம படுக்க வசமா பார்த்தா அந்த கிட்னி வந்து இந்த பக்கம் தெரியும். ஸோ சாரி, லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு யாரோ மார்க், ஒரு அம்புக்குறி போட்டிருப்பேன், ஒரு சின்னதா ஒரு அரிசி மாதிரி ஒண்ணு தெரியுது இல்லையா, அதுதான் ஸ்டோன். ஒரு கல்லை வந்து நமக்கு அந்த அல்ட்ராசவுண்ட்ல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்னன்னா அல்ட்ராசவுண்ட்ல இன்னொன்று எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எல்லா வியாதிகளையும் அல்ட்ராசவுண்ட்ல கண்டுபிடிக்க முடியாது. அல்ட்ராசவுண்ட் இஸ் அட் தி மேக்ஸிமம் 60 to 70% அக்யூரேட். ஸோ ஒருத்தருக்கு வயிறு வலிக்குது, அல்ட்ராசவுண்ட்ல ஒன்றும் இல்லை அப்படின்னா இந்த ஸ்கேன் இஸ் ஆல்மோஸ்ட் 70% ரைட். ஸோ உள்ள கல் இருந்து தெரியாம போறதுக்கு 30% சான்சஸ் இருக்கு. இது அல்ட்ராசவுண்ட் வந்து கிட்னி எந்த அளவுக்கு வீக்கம் இருக்குங்கிறதோட ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன். நீங்க இதை ஃபுல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை, அந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்ட் பிக்சருக்கும் இடையில பார்த்தாலே உங்களுக்கு நல்லா அந்த டிஃபரன்ஸ் தெரியுது இல்லையா. ஸோ அந்த கருப்பா இருக்கிறதெல்லாம் நீர். ஸோ வாட்டர் லுக்ஸ் பிளாக் இன் அல்ட்ராசவுண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர்ல அந்த இடையில கருப்பா இருக்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. 2வது 3வது பிக்சர்ல அந்த நீர் தேங்குறதுனால உங்களுக்கு இட் லுக்ஸ் மோர் பிளாக். இது ஒன்று இந்த மாஸ்ன்னு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரொம்ப நீங்க பார்த்தாலே அது ரொம்ப ஒரு மாதிரி இர்ரெகுலரா இருக்கு. ஸோ கிட்னில ஸோ இந்த படத்தையும் ஃபர்ஸ்ட் படத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் படம் ஒரே சீரா ஒரு 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 ஆப்பிள் வந்து ஒரு ஒரு சுளையை கட் பண்ண மாதிரி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லாம இர்ரெகுலரா இருக்கு. ஸோ ஒரு கிட்னில ஒரு கேன்சர் இருந்தா இந்த மாதிரி அல்ட்ராசவுண்ட்ல தெரியும். திஸ் இஸ் அகைன் அல்ட்ராசவுண்ட் ஆஃப் பிளாடர். ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி யூரின் வந்து கருப்பா தெரியும். ஸோ அதுல இந்த growth மார்க் பண்ணிருக்கிறது அது ஒரு கேன்சர். பிளாடர்ல ஒரு கேன்சர் இருந்தா இந்த மாதிரி அந்த பிளாடருக்குள்ள அது வளர்ந்துருக்குது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கடைசி படத்துல இருக்கிறது ப்ராஸ்டேட் வளர்ந்ததுன்னா இந்த மாதிரி தெரியும். ஸோ அடுத்து வந்து சிடி கேயூபி. கேயூபிங்கிறது கிட்னி, யூரிட்டர், பிளாடர் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ சிடி ஸ்கேன் வந்து யூஸ்வலா ஸ்டோன்ஸ் இருக்கா, இல்ல கேன்சர் இருக்கா, இல்ல ஏதாவது பிளாக் ஆயிருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு சிடி ஸ்கேன் பண்ணலாம். இது அகைன் ஒரு எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாத்தீங்கன்னா இந்த வெள்ளையா அரிசி மாதிரி தெரியறது ஸ்டோன்.
ரெண்டாவது பிக்சர்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி கிட்னில இர்ரெகுலரா ஒரு வட்டமா தெரியறது கேன்சர். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். ரெண்டாவது சிடி ஸ்கேன்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, அந்த ஃபில்ம் எடுத்துக்கிட்டு நீங்க யார்கிட்ட போனாலும் நீங்க அதை பார்க்கலாம். அல்ட்ராசவுண்ட்ல வந்து ஒரு அரை மணி நேரம் ஸ்கேன் பார்த்தாலும் ஒரு 2 பிக்சர் தான் எங்களால கொடுக்க முடியும். அதோட அது வந்து ஒரு அப்சர்வர் பேஸ்ட். அதாவது அப்ப பார்க்கும்போது எப்படி இருக்கும், இப்போ ஒருத்தர் நேரா பாத்தீங்கன்னா ஒல்லியா தெரிவாங்க, ப்ரொஃபைல்ல பாத்தீங்கன்னா குண்டா தெரிவாங்க. ஸோ அது மாதிரி அல்ட்ராசவுண்டுங்கிறது ஸ்லைட்லி அப்சர்வர் டிபெண்ட். அதனாலதான் சில சமயங்கள்ல குழப்பங்கள் ஏற்படும். இந்த ஸ்கேன்ல ஒரு மாதிரி இருக்கு, அந்த ஸ்கேன்ல ஒரு மாதிரி இருக்குங்கிற சில சமயம் ஒரு குழப்பங்கள் வரும். ஸோ சிடி ஸ்கேன்ங்கிறது அப்படி இல்லை. இட் இஸ் மச் மோர் அப்ஜெக்டிவ். ஸோ அதுல படத்தை எடுத்து கையில கொடுத்துட்டோம்னா உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் அதை பார்த்து உங்களால ட்ரீட்மெண்ட்டோ ரிப்போர்ட்ஸோ வச்சுக்க முடியும். ஸோ அட் எனி கிவன் டே சிடி இஸ் ஆல்வேஸ் மச் பெட்டர் தென் அன் அல்ட்ராசவுண்ட். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு கம்ப்ளீஷன் சைட்டுக்காக. வலது பக்கம் பிக்சர் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் சில சமயம் பண்ணுவோம். சிடி பண்ண முடியாத சூழ்நிலைகள்ல எம்ஆர்ஐ பண்ணுவோம். லெஃப்ட் சைடு இருக்கிறது பெட் ஸ்கேன். பெட் ஸ்கேன் பத்தி ஓரளவு கேள்விப்பட்டிருப்பீங்க. இட் ஐடென்டிஃபைஸ் ஈவன் த ஸ்மாலஸ்ட் கேன்சர் விச் இஸ் தேர் இன் த பாடி. உதாரணமா இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் யாரோ மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, லைட் பல்ப் எரிஞ்ச மாதிரி. ஸோ கேன்சர் செல்ஸ் வந்து அதுக்கு வளர்றதுக்கு ஏதாவது சாப்பாடு வேணும் இல்லையா. நம்ம டென்னிஸ் பிளேயர்ஸ் எல்லாம் வாழைப்பழம் தான் சாப்பிடுவாங்க, இமீடியட்டா எனர்ஜி வேணும்னு நீங்க பாத்திருப்பீங்க. எல்லாருமே அந்த கேரி பேக்ல ஒரு பனானா எடுத்து கடிச்சிட்டு தான் அடுத்த செட்டுக்கு போவாங்க. ஸோ அது மாதிரி கேன்சர் செல்லுக்கும் குளுக்கோஸ் வேணும். ஸோ குளுக்கோஸ் இருந்தால் தான் கேன்சர் செல் வளரும். அது நம்ம பாடியில் இருக்கிற குளுக்கோஸை எடுத்து அதை சாப்பிட்டு தான் அது வளருது கேன்சர். ஸோ பெட் ஸ்கேன்ல எப்படின்னா நம்ம அந்த குளுக்கோஸ் எங்கெல்லாம் போகுதோ அதை விரட்டி போய் நம்ம கண்டுபிடிச்சிருவோம், ஒரு ட்ராக்கர் மாதிரி. ஸோ இப்போ அந்த வலது பக்கம் ப்ளூ இது ஏரோ மார்க் போட்டிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் அப்டேக் ரொம்ப அதிகமா இருக்கு அந்த இடத்துல. ஸோ பெட் ஸ்கேன் வந்து இங்கே கேன்சர் இருக்குங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலா என்னன்னா நான் நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணுங்கிறதுனால ஐ ஹவ் டேக்கன் 2 டாபிக்ஸ் ஒன்லி. ஒன்னு வந்து ஸ்டோன் டிசீஸ், இன்னொன்று வந்து இன்ஃபெக்ஷன். பிகாஸ் தி ஆர் வெரி காமன். இதுக்கப்புறம் ஃபர்தரா ஏதாவது உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க கேட்கற டாபிக்கை நான் ட்ரை டு கன்வே டு யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோன் டிசீசஸ். இது வந்து ரொம்ப ஆக்சுவலா ரொம்ப சிம்பிள். என்னன்னா எல்லாரும் கேட்குற கேள்வி இதுதான், கல் எதனால வருது அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் இஸ் தட் எக்ஸ்பிளைன்ஸ் எவ்ரி திங். It occurs due to the excess excretion of substance in urine beyond point of saturation. நம்ம வந்து அந்த அந்த பாடியில இருக்கிற சர்டன் கழிவுகள் எல்லாம் கிட்னிக்கு போகும்போது அதை வந்து நீங்க கரைக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். சால்வெண்ட் சொல்யூஷன் பிரின்சிபிள் தான். நீங்க சொல்யூட்ல நிறைய சால்வெண்ட் ஊத்துறீங்க, ஒரு கை மாவுல 1 டம்ளர் ஊத்துனீங்கன்னா மாவு, 1 பக்கெட் எடுத்து ஊத்துறீங்கன்னா கரைஞ்சிடும், சிம்பிள். ஸோ அதே தான் நம்ம பாடியில கால்சியம், மோனோஹைட்ரேட், யூரிக் ஆசிட், மேட்ரிக்ஸ், ஆக்சலேட், இது எல்லாம் நம்ம உடம்புல உருவாகிற கழிவுப் பொருட்கள். அதை தண்ணி ஊற்றி கரைச்சிட்டா ப்ராப்ளமே இல்லை. தண்ணி ஊற்றி கரைக்கலைன்னா யூ ஹாவ் அ ஸ்டோன். யூஸ்வல் சிம்டம்ஸ் வந்து 80 to 90% வந்து டிப்பிக்கலா அந்த ரைட் சைடு பெயின் இருக்கும். ஸோ அந்த பெயின் வந்து டிராவல்ஸ் டவுன் டு தி கிராயின் அண்ட் தி ஜெனிடேலியா. ஸோ அந்த யூரினரி பேசேஜ்லயோ இன்னர் சைட் ஆஃப் தை, அந்த தொடையோட உள்பகுதிகளில் வலி கொஞ்சம் சிவியரா இருக்கும். ஜென்ரலா பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி சிவியர் பெயின். சம்டைம்ஸ் வந்து வாமிட்டிங், ஃபீவர், அந்த உள்ள சீப்பிடிக்க ஆரம்பிச்சுன்னா ஃபீவர் வரலாம். இல்ல சுத்தமா 2 கிட்னியும் பிளாக் ஆயிடுச்சுன்னா அன்யூரியான்னு சொல்லுவோம், யூரினே வராம கூட போகலாம். இதெல்லாம் ரேர். 100க்கு 90% பெயின் தான் வரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் என்ன பெயின் ரிலீஃப் வந்து இதெல்லாம் காமன் ட்ரக்ஸ் தட் இஸ் கிவன். டைக்ளோஃபெனாக், கெட்ரோலாக், ட்ராமடால், ஃபோர்பின், இதெல்லாம் வந்து ஜென்ரலா இன்ஜெக்ஷன் போட்டாதான் உடனடியாக நிற்கும். பாராஸ்டமால் ஜென்ரலா ஸ்டோன் பெயினுக்கு பத்துறது இல்லை. ரொம்ப சின்ன ஸ்டோன், யூஸ்வலா 100க்கு 90% கற்கள் வந்து டேப்லெட்ஸ்லயே வெளியே வந்துடும். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற அது மித்தா என்னன்னு தெரியல, கல்லுனாலே சர்ஜரிங்கிறது கிடையாது. அவுட் ஆஃப் 100 பேஷண்ட்ஸ் ஒன்லி 5 to 10% அண்டர்கோ சர்ஜரி. 90% டேப்லெட்ஸ் தான். ஸோ எங்களோட வேலை வந்து அதை வலி இல்லாம வெளியே தள்ளுறது தான் எங்களோட வேலை. நீங்க குடிக்கிற தண்ணியில தான் கல்லு வெளியே வரும். ஸோ அந்த வலி இல்லாம போறதுக்கு வந்து பெயின் கில்லர்ஸும் இந்த கீழே இருக்கிற 2 ட்ரக்ஸ், டாம்சிலோடோஸ்ங்கிற மருந்துகளை நாங்க கொடுப்போம். ஸோ அது என்னன்னா அந்த கிட்னில இருந்து வர டியூப் வந்து ரிலாக்ஸ் பண்ணும், கொஞ்சம் இலகலா வச்சுக்கும். கல்லை நீங்க தான் வெளியே தள்ளணும், டியூபை நாங்க ஃப்ரீ பண்ணி விட்டுருவோம், அவ்வளவுதான். ஸோ 90% ஆஃப் தி ஸ்டோன்ஸ் வித்தவுட் ட்ரபிளிங் த பேஷண்ட் தே பாஸ் அவுட். அப்படி ஒரு வேளை வரமாட்டேன்னு அடம் பிடிக்குது, உள்ள ஸ்டக் ஆயிடுச்சு, சீ பிடிச்சிச்சு, பெயின் சிவியரா இருக்கு அப்படின்னா தென் வி டு தி ஃபாலோயிங் ப்ரொசீஜர்ஸ். யூரோட்ரோஸ்கோபி, பிசிஎன்எல், இஎஸ்டபிள்யூஎல் அப்படிங்கிறதெல்லாம் நாங்க பண்ணுவோம். அது எந்த வழியா போய் கல்லை எடுக்கிறோங்கிறத பொறுத்து வி நேம் இட்.
ஸோ இதெல்லாம் ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். யூரிட்ரோ ரீனோஸ்கோபிக் லித்தோட்ரிப்சி பேர்லயே இருக்கு. யூரிட்டர் வழியாகவும், ரீனோனா கிட்னி, ஸ்கோபினா அந்த எண்டோஸ்கோபி உங்களுக்கு தெரியும். லித்தோனா ஸ்டோன். உடம்புல எந்த பகுதியில் லித்தோங்கிற வேர்டு வந்தா இட் இஸ் அ ஸ்டோன். இட்ஸ் கிரீக் வேர்ட், லாட்டின் வேர்ட் ஃபார் ஸ்டோன். ட்ரிப்சினா உடைக்கிறது. ஸோ கிட்னி வழியா டியூப் வழியா போய் கிட்னிக்குள்ள போய் கல்லை உடைக்கிறதுங்கிறத அவங்க யூரிட்ரோ ரீனோஸ்கோபிக் லித்தோட்ரிப்சி. ஸோ இந்த இது அடுத்த இது பார்த்தீங்கன்னா ரெட்ரோகிரேட் இன்ட்ராரீனல் சர்ஜரி, அதுவும் பேர்லயே இருக்கு. ஸோ கிட்னிக்குள்ள அந்த வளையற கருவி செலுத்தி உள்ள இருக்கிற கற்களை உடைச்சிருவோம். ஜென்ரலா அந்த அந்த டியூபோட யூரிட்ரோட சைஸ் வந்து 6 millimeter. ஸோ எனி ஸ்டோன் விச் இஸ் லெஸ் தென் 6 millimeter யூஸ்வலி கம்ஸ் அவுட். மோர் தென் 6 அப்படிங்கிறது வர்றது கொஞ்சம் சிரமம். 6ல இருந்து 10 வரைக்கும் எப்படியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இப்படி எடுத்துடலாம் டேப்லெட்ஸ்ல. 10க்கு மேல போச்சுன்னா யூஸ்வலி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் த ஸ்டோன் டு பி பாஸ்ட் அவுட். யூஸ்வலா ஸ்டக் ஆகி நிற்கும் அது. அப்ப இந்த சர்ஜரியில ஏதாவது ஒண்ணு பண்ணணும். சிலருக்கு வந்து ரொம்ப பெரிய கல் இருக்கு, 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர், தென் கிட்னியை பங்க்சர் பண்ணி உள்ள போய் எடுக்கணும். அது வந்து பெர்குட்டேனியஸ் நெஃப்ரோலித்தோட்டமின்னு சொல்லுவோம். ஸோ வெளியே இருந்து ஷாக் வேவ் மூலமா உடைக்கிறதும் இருக்கு. அது வந்து எக்ஸ்ட்ரா கார்போரியல் ஷாக் வேவ் லித்தோட்ரிப்சி. ஸோ அதாவது ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஒரு ஷாக் வேவ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த கரெக்டா அந்த கல்லு மேல படுற மாதிரி அடிச்சோம்னா அந்த கல்லு உடஞ்சு நுணுங்கி டியூப் வழியாவே வெளியே வந்துடும். அடுத்து லாஸ்ட் 2 slides. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து விமன் ஆர் மோர் ப்ரோன். தட் இஸ் பிகாஸ் அவங்களுக்கு யுரித்ரா வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். பிளஸ் அந்த வெஜினல் ஏரியாவும் யுரித்ராவும் பக்கத்துல இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் இங்க இருந்து அங்க போறதுங்கிறது இட் இஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் த பாக்டீரியா டு கோ ஃப்ரம் அவுட் சைட் டு இன்சைட். மென்னுக்கு வந்து யுரித்ரா நீளமா இருக்கிறதுனால வெளியிருந்து உள்ள போறது இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். இந்த ஈகோலைங்கிற பாக்டீரியா தான் ரொம்ப காமன். யூஸ்வலா யாருக்கு வரும் அப்படின்னா ஜென்ரலா யூரினரி இன்ஃபெக்ஷன் 2ஆ பிரிச்சுக்கிறோம். ஒன்னு வந்து செக்ஷுவலி ஆக்டிவ் யங் உமன் 20 to 40ல வந்து அவங்க செக்ஷுவலி ஆக்டிவா இருக்கிறதுனால வரும். அதை விட்டுட்டீங்கன்னா மீது எல்லாமே இம்யூனோ காம்ப்ரமைஸ், டயபெட்டிஸ், ஸ்டோன்ஸ், அப்ஸ்ட்ரக்ஷன், இல்ல வேற ஏதாவது லிவர் ஃபெயிலியர், கார்டியக் இஷ்யூஸ், அந்த மாதிரி உடம்புல எதிர்ப்பு சக்தி எந்த காரணத்துல குறைஞ்சாலும் அவங்களுக்கு ஊரு 2 பட்டா இவங்களுக்கு கொண்டாட்ட மாதிரி அவங்களுக்கு அந்த உடம்போட எதிர்ப்பு சக்தி வந்து வேற வியாதிகளை கவனிக்க போயிருச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஈஸியா வந்துடும். ஜென்ரலி ஸ்பீக்கிங் அந்த டைப்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா கிட்னி இன்ஃபெக்ஷன், யூரிட்டர், பிளாடர். ஸோ இதுல இந்த பிளாடர் மட்டும் அஃபெக்ட் ஆச்சுன்னா ரொம்ப ஈஸி, சிஸ்டைட்டிஸ் சொல்லுவோம். பொதுவான தமிழ்ல வந்து சூடு பிடிச்சதுன்னு சொல்றது. அடிக்கடி வலிக்கும், யூரின் போற போது எரிச்சல் இருக்கும். ஒரு 4 தடவை யூரின் போவாங்க, மாத்திரை 2 நாள் 3 நாள் சாப்பிட்டா செட்டில் ஆயிடும். பட் இந்த பைலோனெஃப்ரைட்டிஸ் அப்படிங்கிறது கிட்னி, பைலோனா கிட்னி, நெஃப்ரோனாலும் கிட்னி. ஸோ கிட்னி இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா இந்த படத்துல பாக்குற மாதிரி சிவியர் வாமிட்டிங், ஃபீவர், லாயின் பெயின் அதெல்லாம் வரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸோ இல்லைன்னா சம்டைம் சர்ஜரியோ கூட பண்ண வேண்டி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து தீஸ் ஆர் த ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் இது. ஸோ மெயின் இது என்னன்னா ட்ரீட் த காம்ப்ளிகேட்டிங் ஃபேக்டர். ஜென்ரலா ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து டயபெட்டிஸ் 400 சுகரோட வராரு, இன்ஃபெக்ஷனோட வராருன்னா அவங்களுக்கு நீங்க கிலோ கணக்குல இந்த ஆன்டிபயோட்டிக்ல எது கொடுத்தாலும் கேட்காது. யூ ஹாவ் டு ட்ரீட் த டயபெட்டிஸ். ஒரு ஸ்டோன் அடைச்சிருக்கு, இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா ஆல்வேஸ் ட்ரீட் த காம்ப்ளிகேட்டிங் ஃபேக்டர். ஸோ காம்ப்ளிகேட்டிங் ஃபேக்டர் எதுவும் இல்லாம வெறுமனே இன்ஃபெக்ஷனோட மட்டும் வராங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்ல எது கொடுத்தாலும் usually they settle down very well. So that's all for today. So I am free to answer any of your questions. நான் உங்களுக்கு ஆக்சுவலா எவ்வளவு வேணுங்கிறது எனக்கு தெரியாதனால I have done my own இதுங்க சார். ஸோ கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது சார், கேக்குது சார். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி சார். என்னது தெரியுதா ஸ்பேஸ் சார்? தெரியுது சார், ஐ கேன் see you. ரைட், ஓகே ஓகே, थैंक यू. ரொம்ப மகிழ்ச்சி சார். எல்லாரும் ஒரு கை தட்டலாம் சாருக்கு. Thank you. கொஸ்டின்ஸ் நிச்சயமா இருக்கும். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்ததுக்கு. இட்ஸ் மை ப்ளஷர். முதல்ல நான் கொஸ்டின் கேட்டுறேன். சொல்லுங்க சார். யூரின்ல பிளட் வருது ஒரு சிலருக்கு, அது யூரின் இன்ஃபெக்ஷனால சில நேரத்துல வருது. ஓகே. யூரின் இன்ஃபெக்ஷனுக்கும் யூரின் ப்ராப்ளம், அது கிட்னி ப்ராப்ளத்துலயும் பிளட் வரும். எஸ் சார். பிளட் வரதுங்கிறது என்ன வித்தியாசம்? அதுதான் சொல்லுங்க. ஓகே ஓகே. அது 2 விஷயம் சார். ஒன்னு வந்து
பிளட் வர்றதுங்கிறது ஒரு பகுதி மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் யூரின் அந்த இன்ஃபெக்ஷனுக்கான மற்ற அறிகுறிகள் இருக்கா, காய்ச்சல் இருக்கு, எரிச்சல் இருக்கு, வலி இருக்கு, ஏற்கனவே இன்ஃபெக்ஷன் வந்த ஒருத்தர், சோ அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றது புதுசு இல்ல, சுகர் 400, இப்படி எல்லா ஃபேக்டர்ஸையும் பார்க்கும்போது அவர் என்கிட்ட வந்து பிளட் வருதுன்னு சொன்னா இட் இஸ் மோஸ்ட் லைக்லி டியூ டு இன்ஃபெக்ஷன். ஓகே சார் நான் நல்லா இருந்தேன், எனக்கு எதுவுமே இல்ல, திடீர்னு எனக்கு ஒரு 1/2 லிட்டர் பிளட் கட்டி கட்டியா வருது, வலிக்கல, எனக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு போய் பார்த்தா டாய்லெட்ல பாத்ரூம் போனேன், கட்டி கட்டியா பிளட் வந்தது, திருப்பி நின்றுச்சு, திருப்பி வருது அப்படின்னா, ஒரு 70-80 ஒரு ஜென்டில்மேன் சொல்றாங்க அப்படின்னா மேபி அது வந்து இன்ஃபெக்ஷன் அல்லாத வேற டிசீஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜென்ரலா பாத்தீங்கன்னா பெயின்லெஸ் கிராஸ் ஹெமச்சூரியா, அதாவது வலி இல்லாம கட்டி கட்டியா பிளட் வந்ததுன்னா there is something very serious. யூரின்ல ரத்தம் கலந்து வருது, யூரின் போகும்போது லைட்டா கலரா வருதுன்னா யூஸ்வலா இது ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, கொஞ்சம் ஈஸியா சரி பண்ணக்கூடிய வியாதிகளா இருக்கதான் இருக்கும். சரிங்க, ரைட், ஓகே. இப்போ நகம், சில லேடிஸ் பாத்தீங்கன்னா நகம் கடிப்பாங்க. சார் சொல்லுங்க. சில கேக்குதுங்களா சார்? கேக்குது சார், சொல்லுங்க. லேடிஸ் பாத்தீங்கன்னா சிலர் வந்து நகம் கடிப்பாங்க. ஆமா சார். அந்த நகம் கடிக்கிறதுனால ஸ்டோன் வருமா? இல்ல 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 இல்ல, கட்டாயம் கிடையாது சார். ஸ்டோன் வரதுக்கு வந்து அறிவியல் பூர்வமான ஆதாரம் அப்படிங்கிறது 3 தான் இருக்கு. மீது எல்லாமே நீ பார்த்தேன் நான் பார்த்தேன் அது மாதிரிதான் ஹியர்சே எவிடன்ஸ் தான். மீது எல்லாமே சயின்டிபிக் ப்ரூஃப் 3 தான் இருக்கு. ஒண்ணு வந்து வாட்டர் 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 அண்ட் வாட்டர். 90% ஆஃப் தி ஸ்டோன்ஸ் அக்கர் டியூ டு வாட்டர் ஆர் லேக் ஆஃப் இட். அதுதான் 90%. வாட்டர் வாட்டர் தண்ணி தண்ணி தண்ணி, அதாவது ஒண்ணு வெயில் அதிகமா இருக்கணும், இல்லைன்னா நம்ம தண்ணி கம்மியா குடிக்கணும். சோ இதுதான் 90% ரீசன், சயின்டிபிகலி ப்ரூவன். இதுக்கு வந்து அறிவியல் பூர்வமான 100% ஆதாரம் இருக்கு. மீது 2 என்னன்னா மீட், ரெட் மீட்டோட அளவு ரொம்ப அதிகமா ஆச்சு, அதுல இருக்கிற புரதச்சத்தை வந்து நம்மளால பிரிச்சு வெளியே அனுப்ப முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் we are not made for that. நம்ம பாடிக்குன்னு ஒரு அளவு இருக்கு. இப்ப என்னால வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நான்வெஜ் சாப்பிட்டாதான் என்னால அது வந்து என்ன சொல்றது, நம்ம இதாகி வந்துட்டோம் இல்லைங்களா, நம்ம அனிமல்ஸ்ல இருந்து ஹியூமன்ஸ் ஆயிட்டோம், நம்ம வந்து பார்ட்லி நான் வெஜிடேரியன் தான். ஸோ நீங்க அதனால வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நான்வெஜ் சாப்பிட்டா நம்ம பாடியால ப்ராசஸ் பண்ண முடியாது, அந்த எக்ஸஸ் புரோட்டீன் பிகம்ஸ் ஸ்டோன். இது வந்து 2வது. 3வது வந்து உப்பு, சால்ட், மிக மிக அதிகமான அளவு உப்பு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ஸ்டோன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சாப்பாடுல இருக்கிற உப்பு குறைக்கணுங்கிறது இல்ல, ஊறுகாய், கருவாடு, ஆடட் சால்ட்னு சொல்லுவோம். நம்ம அந்த 5 grams per day தாண்டி நீங்க எவ்வளவு எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு கற்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. cannot process more. ஓகே. ஹெரிடிட்டரியா? இல்ல சார், அது இருக்கு சார், கேக்குது சார். ஹெரிடிட்டரியா ஸ்டோன் வருதுங்கிறது வந்து ரொம்ப சான்சஸ் கம்மி தாங்க சார், ரொம்ப சான்ஸ் கம்மி. அதை விட மோர் இம்பார்ட்டன்ட் ரீசன், ஒரே வீட்டுல தானே இருக்கிறாங்க. சேலத்துல வெயில் 45 டிகிரினா குடும்பம் பூராவும் சேலத்துல தானே இருக்கு, அப்ப எல்லாரும் ஒரே சிச்சுவேஷன்ல தானே இருக்காங்க. அதுதான் ரீசனே ஒழிய ஃபாதருக்கு இருந்ததுனால சன்னுக்கு வந்துருச்சுங்கிறது கிடையாது. சன் ஒருவேளை பின்லாந்து போயிட்டான்னா வராது. ஆமா, சரிங்க, அதுதான் ரீசன். ஹெரிடிட்டரிங்கிறது ரொம்ப ரேர் சார், இருக்கு, ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். சில இடங்கள் இப்ப தஞ்சாவூருக்கு நான் ஒரு யூனிவர்சிட்டி கிளாஸ் எடுத்து போயிருந்தேன் தஞ்சாவூர்ல. அங்க என்ன சொன்னாரு டீன் வந்து, என்ன சொன்னாருன்னா, இங்க நிறைய பேருக்கு ஸ்டோன் வருது சார், இந்த தண்ணியோட ப்ராப்ளமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. இல்ல சார், அதுவும் நிறைய பேர் கேட்பாங்க சார். ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தண்ணியோட ஹார்ட்னஸ். சோ அது என்னன்னா அதுவும் சயின்டிபிக்கா இது பண்ணிட்டாங்க, அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அதாவது நீங்க வந்து போர் தண்ணி குடிச்சா வரும், இல்லைன்னா இது வரும், அதுக்கும் வந்து சயின்டிபிக்கா நிறைய ஸ்டடிஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கு ப்ரூஃப் எதுவும் இல்லைங்க சார். ஒன்லி தி குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் மேட்டர்ஸ். ஓகே, நீங்க குழாயிலேயே புடிச்சு குடிச்சாலும் நிறைய குடிச்சிட்டீங்கன்னா போதும், அவ்வளவு. அப்புறம் வந்து இந்த பிரியாணி சில நேரத்துல மசாலா நிறைய போட்ட சாப்பாடு சாப்பிடும் போது மறுநாள் காலையில வந்து யூரின் வந்து கொஞ்சம் எரிச்சலோட வருது. இதுக்கு என்ன? அது வந்து இல்ல சார், அது வந்து என்னன்னா நம்மளோட பிளாடர் மியூக்கோசான்னு சொல்லுவோம். அதாவது நம்ம உதட்டுல இந்த சிகப்பா இருக்கு இல்லையா, மியூக்கோசாங்கிறது அதோட உள் கவரிங்னு வச்சுக்கோங்க. சோ அது சென்சிட்டிவ் டு சர்டன் கெமிக்கல்ஸ். இப்ப நான் ஒரே வீட்டுல வந்து நம்ம 2 பேருக்கும் ஒரே நேரத்துல டீ குடுக்குறாங்க, நான் எடுத்து கடகடன் குடிப்பேன், நீங்க சூடா இருக்குன்னு சொல்லிட்டு தொட மாட்டீங்க. சோ அது மாதிரி என்ன ஆகும்னா அந்த 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 எவ்ரிதிங் கெட்ஸ் ப்ராசஸ்ட் த்ரூ தி கிட்னி. நம்ம உடம்புல வந்து இந்த சில ஆர்டிபிஷியல் கெமிக்கல்ஸ் எல்லாம் ப்ராசஸ் கடவுள் நம்மள படைக்கல. இருக்கிற சுகர், புரோட்டீன்,
அதை மட்டும்தான் நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியும். இந்த ப்ராசஸ் பண்ணாத கெமிக்கல்ஸ் எல்லாமே அப்படியே கிட்னிக்கு போய் அப்படியே தான் வெளியே வருது. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு அந்த மியூகோசா வழியா வெளியே வரும்போது நம்மளால டாலரேட் பண்ண முடியுது. பட் அது நீங்க ஒண்ணும் சொல்றது பிரச்சனை கரெக்ட் இருக்காது. தான். ஸோ தட் இல்ல இல்ல அது ஒண்ணும் இல்ல. அது உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா நம்ம எரிச்சல் நின்றோம். சரிங்க, ரொம்ப நன்றி சார். As long as the chemicals go out, it doesn't matter. ஓகே, இப்ப நானே கேட்டு இருந்தா நல்லா இருக்காது. வேற யார்? ரத்னவடிவேல் சார் பேசுறீங்களா? வாங்க வாங்க, மைக் ஆன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப ஆன் பண்ணுங்க. வணக்கம் டாக்டர், நான் கொழும்புல இருந்து பேசுறேன். இவர் இலங்கையில இருந்து பேசுறேன் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்பு நான் டாக்டர்கிட்ட போய் வேற முதுகுல சாடையான வலி இருக்கிறது மாதிரி இருந்தது. அப்ப அது சம்பந்தமாக பேச போனேன். அப்ப அவர் 6 மாசத்துக்கு இந்த டம்சுலோன் இந்த யூரிமேக்ஸ் அதை தந்தாரு. அதை எல்லாம் தந்து பார்த்துட்டு அவர் சொன்னார், அவர் நான் போன விஷயத்துக்கு இல்ல, அவர் அப்ப இந்த இது என்ன இந்த யூரின் ஃப்ளோ அந்த இதெல்லாம் செக் பண்ணி அதுகளும் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவர் என்ன ஒரு யூரோலஜிஸ்டுக்கு ரிஃபர் பண்ணினார். ஆனா நான் போனது அதுக்காக இல்லை, நான் போனது வேற ஒன்றுக்காக. ஆனா அவர் இந்த ரூட்டீனா இதை செய்து போட்டு உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, யூரின் பாஸ் பண்ற கொஞ்சம் சுலவா தான் இருந்தது, ஆனா அதை நான் ஃபீல் பண்ணல. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை ஃபீல் பண்ணேன். அப்ப பின்ன போயிட்டு அப்ப யூரோலஜிஸ்ட் சொன்னா அவர் சொன்னார், உங்களுக்கு ப்ரோஸ்டேட் கொஞ்சம் வீங்கி இருக்கு, இந்த இதெல்லாம் செய்தேன், அல்ட்ரா சவுண்ட் எல்லாம் செய்தேன், ப்ரோஸ்டேட் கொஞ்சம் வீங்கி இருக்கு, ஆனப்படினால நீங்கள் அந்த சர்ஜரி செய்ய வேணும்ட்டு. அப்ப நான் அந்த சர்ஜரியை செய்தேன். அந்த சர்ஜரி செய்த ஒரு 2 வீக்ஸுக்கு அந்த யூரின் அந்த பழைய மாதிரி, அந்த பழைய மாதிரின்ற எவ்வளவு காலத்துக்கு முதல் அப்படி நல்லா ஃபுல்லவா போச்சுது. இப்ப அதுக்கு பிறகு அது பழைய மாதிரி, அதை விட இந்த இருந்ததை விடவும் கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி ஆமா குறைஞ்சிடுது. அப்ப அதுக்கப்புறம் திருப்பி போனேன் அவர்கிட்ட. அவர் சொன்னார், இது சில பேருக்கு இப்படி வர்றதான் 2ஆம் தடவும் செய்ய வேணும்ண்டு. அப்ப நான் பார்த்தேன், இவர் இப்படி சொல்றாரு என்று செகண்ட் ஒப்பீனியன் இன்னொரு டாக்டர் கிட்ட போனேன். அவரும் சொன்னார், இல்ல 2ஆம் தடவை செய்யத்தான் போனோம். அப்ப 2ஆம் தடவும் செய்தேன். அப்ப அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு அது நல்லா இருந்துச்சு. இப்ப அது பழையபடி அப்படி யூரின் கொஞ்சம் ஃப்ளோ கொஞ்சம் ஸ்லோவா வந்துட்டுது. அப்ப இப்ப நான் என்ன செய்யறேன் என்றால், அப்ப என்ன அவர் இதைத்தான் அவர் எனக்கு பிரிஸ்கிரைப் பண்ணது. அப்ப இப்ப கிட்டத்தட்ட இதை நடந்து இப்ப 2 வருஷத்துக்கு கிட்டவா போயிட்டது. இப்ப என்னுடைய கேள்வி என்னென்றால், இப்ப எனக்கு இப்ப அதுக்கப்புறம் இது என்ன, இது ஒரு நெவர் எண்டிங்கா போகுதே வேண்டிட்டு இப்ப ஒரு கசைதான் இந்த 2ஆம் தரம் செய்தப்ப 3ஆம் தரம் போக, அப்ப 3ஆம் தரம் போகாம அவர் 3ஆம் தரம் செய்யறதை பற்றி தான் அவர் பேசினார். அப்ப நாம் பின்ன அதோட நிப்பாட்டிட்டேன். பேருந்து அந்த மெக்கானிசத்துல ஏதும் ப்ராப்ளம் வந்துட்டா நாம் இதோட யூரின் அந்த பேக்கோடைய தெரிய வேண்டி வந்துருமோ அப்படி ஒரு பயத்துல நான் அதை நிப்பாட்டிட்டேன். ஆனா இப்ப யூரின் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது, கொஞ்சம் இல்ல ஓரளவுக்கு ஸ்லோவா போகுது. இப்ப நான் வழக்கமாக எனக்கு ஒரு 3 செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸ்ல போகும்டா, இது அதை போல டபுள் மடங்கு நேரம் எடுக்கும் அந்த யூரினா. ஆனா அதை நான் இப்ப மேனேஜ் பண்ணி கொள்றது, இப்ப வெளியிடங்களுக்கு போய்க்க தண்ணியை கொஞ்சம் குறைய குடிச்சிடுறது. ஆமா, அப்ப அதுக்காக நான் அதை அவாய்ட் பண்ணி கொண்டு இப்ப அதை அப்படி கொண்டு போறேன். ஆனா இந்த யூரிமேக்ஸை தொடர்ந்து இப்ப 2 வருஷத்துக்கு மேலாக தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். அப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப இது இப்படி இன்னொரு சர்ஜரி கட்டாயம் செய்யத்தான் வேணுமா என்றது உண்டு. அடுத்து இந்த யூரிமேக்ஸை நான் அதுக்கப்புறம் யூரோலஜிஸ்ட போயில, அவர்கிட்ட போனா அவர் இன்னொருக்கா செய்ய சொல்லுவார் பயத்துல நான் போகல. அவர்கிட்ட சொல்லாமலே நான் இந்த யூரிமேக்ஸை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குளுசை எடுத்துக்கொண்டே தான் இருக்கிறேன். அப்ப இதை பற்றி இதுக்கு என்ன செய்யலாம், என்ன இது ப்ராப்ளம் என்னவா இருக்கும்னு சொல்லி. சார், இப்ப நீங்க நான் ரெக்கார்ட்ஸ் பார்க்கல, பட் இருந்தாலும் நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும் பொழுது, அதாவது ஒண்ணு நம் வயதாக அந்த சிறுநீர் பை உங்களுக்கு அந்த சிறுநீர் பையை அழுத்தி வெளியே தள்ளுற தன்மையும் குறைய ஆரம்பிச்சு. அதாவது ஒரு நம்ம பிளாடர் ஒரு பால் மாதிரி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த பால்ல தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஹோல் இருக்கு, நீங்க அந்த பாலை பிரஸ் பண்ணாதான் தண்ணி வெளியே வரும். ஸோ இப்போ அந்த வெளியே வர ஹோல்ல பிளாக் இருந்தாலும் தண்ணி வராது, அந்த பாலால அழுத்த முடியலனாலும் தண்ணி வெளியே வராது. ஸோ சில சமயம் என்ன ஆகும்னா அடைப்பு மட்டும் இருக்கும், சிலருக்கு அழுத்த முடியாமையும் போகும், சிலருக்கு ரெண்டுமே இருக்கும். ஸோ
ஸோ ஒருவேளை உங்களுக்கு அது ரெண்டுமே இருந்தால் இருக்கிறதென்றால், ஸோ நீங்க இதுக்கு நீங்க எத்தனை தடவை சர்ஜரி பண்ணாலும் இதை நீங்க அழுத்த முடியலைன்னா உங்களால அந்த ஃப்ளோ வந்து ஸ்லோவாவே தான் இருக்கும். இப்போ கேள்வி என்னன்னா, உங்களால அதை அழுத்தி வெளியே தள்ள முடியுதா இல்லையா அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியணும். அழுத்த முடியாது, உங்க சிறுநீர் பையோட திறனே இவ்வளவுதான் அப்படிங்கிற டெஸ்ட்ல தெரிஞ்சதுன்னா, அதை வந்து அட் சம் பாயிண்ட் வில் ஹேவ் டு அக்செப்ட். அது வந்து நம்ம ஏஜுக்கு தகுந்தாப்புல அது அவ்வளவுதான் அழுத்துது அப்படிங்கிறது. அது வந்து யூரோடைனமிக்ஸ்னு ஒரு டெஸ்ட் சொல்லுவாங்க சார். அதாவது நம்ம இசிஜி மாதிரி, ஹார்ட்டுக்கு எடுத்த இசிஜி வர மாதிரி யூரோடைனமிக்ஸ் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து இந்த மாதிரி ரிப்பீட்டடா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த டெஸ்ட் பண்ணுனா நமக்கு ஒரு பதில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரியாகும்னு சொல்ல முடியாது, பதில் அட்லீஸ்ட் கிடைக்கும். ஸோ யூ வில் கெட் அ க்ளோசர் அட்லீஸ்ட். சரி, எனக்கு இது வந்து என்னோட சிறுநீர் பைக்கு இவ்வளவுதான் ஸ்ட்ரென்த், இல்ல என்னால அழுத்த முடியுது, இன்னும் அடைப்பு தான் அதிகமா இருக்குதுன்னா நம்ம இன்னொரு தடவை சர்ஜரி பண்ணலாம், இல்ல மாத்திரையாவது சாப்பிட்டுக்கலாம். என்னுடைய சிறுநீர் பைக்கு அழுத்தும் திறனே குறைவு அப்படின்னு வந்துருச்சுன்னா தென் அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணி நீங்க அந்த ப்ராப்ளம் இருக்கா உங்களுக்கு? அழுத்துறது பிரச்சனை இருக்கா? வருவாரு அவர், ஏதோ கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார்து. என்ன சொன்னீங்க? உங்களுக்கு அந்த அழுத்துறது சொன்னார், அந்த ப்ராப்ளம் இருக்குதான்னு கேட்டேன். இல்ல அழுத்துற ப்ராப்ளம் இல்ல, அழுத்தினால் போகும். நார்மலா இருந்தாலும் அது தண்டை வாட்டில போகும். ஆனா அதான் நான் அதுதான் விட்டுட்டேன். நானு என்னுடைய அந்த அடுத்த கேள்வி அவர்கிட்ட நான் இந்த டேப்லெட்டை நான் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். அது 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 இதால பயன் இருக்கா இல்லாட்டா இதே ஏதேனும் பிரச்சனையா உருவாக்குமா என்றது. நான் அந்த யூரோலஜிஸ்ட் போக இன்னொருக்கா போய் கேட்க விருப்பம் இல்லைன்னா அவன்கிட்ட போனா அவர் இதைத்தான் சொல்லுவார், இன்னொரு சர்ஜரி செய்யணும்னு சொல்லி. அப்ப அது எனக்கு பயமா இருக்கு. ஏனண்டா அந்த 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 அது இது ஒரு மெக்கானிசம் இருக்குத்தானே, இந்த வால்வு அதை விடுறது பிடிக்கிறது இல்ல. பேந்து இதை திருப்பி திருப்பி செய்து அதுல ஏதும் ப்ராப்ளத்தை ஏற்படுத்திட்டா பேந்து நான் வந்து பிளடரோட தான் தெரிய வந்தேன். ஏன்னா அந்த யூரன் அந்த பேக்கோட தான் தெரிய வேண்டி வந்துடும். அந்த பயத்துக்காண்டி சார் வந்துட்டேன் அது கட் ஆயிடுச்சு சார் இன்னொரு டிவைஸ்ல. சார் அது என்னன்னா நமக்கு வந்து ஒண்ணு நமக்கு வியாதிகளை சரி பண்ண முடியாது அப்படிங்கிறது ரெண்டாம் பிரச்சனை. அதை பத்தின இது வந்து நமக்கு பெட்டரா நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு நம்ம அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் நிம்மதியாவது இருக்கலாம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இந்த யூரிமேக்ஸ் தொடர்ந்து எடுக்கிறதுல ஏதாவது தாராளம் இல்ல இந்த ட்ரக் வந்து இட் இஸ் மேட் ஃபார் லைஃப் லாங் இன்டேக். இது கண்டுபிடிச்சதே நீங்க லைஃப் லாங் சாப்பிட்டா உடம்புக்கு எந்த லிட்டரலி நோ சைடு எஃபெக்ட்ஸ், வெரி 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 ரேர். உங்களுக்கு யூரிமேக்ஸ் சாப்பிட்டு இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் அப்படின்னா எதுவுமே செய்ய வேண்டாம். யூரிமேக்ஸ் சாப்பிட்டு உங்களுக்கு சிரமமா இருக்குது, யூரின் தங்குது, ஃபர்தரா உங்களுக்கு சிம்டம்ஸ் அதாவது மோசமானால் மட்டும் நீங்க நான் சொன்னதெல்லாம் அப்பதான் வரும். இஃப் யூ ஆர் ஹாப்பி, இஃப் யூ ஆர் ஓகே வித் யுவர் லைஃப் அண்ட் யூரின் ஃப்ளோ அப்படின்னா யூரிமேக்ஸே துணைன்னு நீங்க அதை வச்சுக்கோங்க, வேற எதுவுமே வேண்டாம். சரி, என்னண்டா இப்ப நாம இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வராம இருக்கணும்ன்றதுக்காக நான் இப்ப வழக்கம் இந்த ப்ராப்ளத்துக்கு முதல் தண்ணி குடிக்கிறது ரொம்ப குறைவுதான். இப்ப நான் கொஞ்சம் கூடுதலாக தண்ணியை குடிக்கிறேன். அப்ப இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் இப்ப அந்த தண்ணியை கூட குடிக்கிறதால யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றது அந்த பாதிப்பு குறைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? நான் என்னுடைய ஒரு லேமன் நான் நினைக்கிறேன் என்றால் கூட தண்ணி போறபடினால இந்த பிளடருக்குள்ள கூட தண்ணி போயிருக்கும். அதுக்குள்ள இருக்கு ஏதாவது இந்த கூடாத இந்த இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏதாவது இருந்துட்டா அதையும் எல்லாம் வெளியில எடுத்து கொண்டு போவோம். மறுபடியா கூட தண்ணி குடிக்கிறது பரவாயில்லையா? நான் இப்ப சராசரியா 1.5 லிட்டர் தண்ணி அப்படி ஒரு நாள் குடிக்கிறேன் சார். இது கேட்ச் 22 சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் சார். என்னன்னா நீங்க சொன்னது 100% கரெக்ட். அதாவது கூட தண்ணி குடிச்சா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறையும். இப்ப சிலருக்கு வந்து அன்பார்ச்சுனேட்டா பாத்தீங்கன்னா தண்ணியை குறைவா குடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். உதாரணமா யூரினரி சிம்டம்ஸ் இருக்கு, அடக்க முடியாது, வெளியே ஒரு ஃபங்க்ஷன் போறோம், அப்ப வந்து நான் அங்க ப்ராக்டிக்கல் ரீசன்னால நான் குடிக்க முடியல. இல்ல சிலருக்கு பாத்தீங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் இருந்ததுன்னா டாக்டர்ஸே நீங்க 1 லிட்டருக்கு மேல குடிக்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்க, ஒரு வரையறை கொடுத்துருவாங்க. ஸோ இதுல என்னன்னா அதிகமா குடிச்சா உங்களுக்கு அந்த வியாதி தொந்தரவு பண்ணும், கம்மியா குடிச்சா இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல வந்து ரெண்டுக்கும் மத்தியில நம்ம அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். கம்மியா குடிச்சிங்கன்னா வேர்க்காம பாத்துக்கலாம். நான் எல்லாருக்கும் சொல்றது இதுதான்,
நான் 1 லிட்டர் தான் நான் குடிக்கிறேன்னா அட்லீஸ்ட் வேர்க்காம பாத்துக்கலாம். ஏன்னா கிட்னி வந்து கடைசி ஸ்டாப். சோ கிட்னி தான் உடம்புல இருக்க எல்லா நீர் தேவைகளையும் பூர்த்தி செஞ்ச பின்னாடி கிட்னிக்கு தான் கடைசியா தண்ணி போகும். நீங்க பூராத்தையும் செலவு பண்ணிட்டு தண்ணியும் குடிக்கலைன்னா கிட்னி வில் பி பேட்லி அஃபெக்டட். சோ நீங்க தண்ணி குறையிற சூழ்நிலை இருந்ததுன்னா நீங்க கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்கணும், அவ்வளவு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நன்றி சார், நன்றி. நன்றி 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 சார். ரவி சார் வாங்க. வணக்கம் டாக்டர். சார் வணக்கம். வணக்கம். நிறைய இன்ஃபர்மேஷன் இப்போ 2வது மீட்டிங் இது, நல்ல இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எமர்ஜென்சியா யூரின் வராம போயிடுச்சுன்னா எமர்ஜென்சியா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்? சார் யூரின் வராம கம்ப்ளீட்டா பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா பெயின்ஃபுல் ரிட்டென்ஷன் சொல்லுவோம். அதாவது வலி அதிகமாயிருச்சு அப்படின்னா ஒரே ஒரு வழி, நம்ம அந்த டியூப் போட்டு யூரின் எடுக்கிறத தவிர ஒரு வழியே இல்லை. வேற எந்த இல்ல குதிச்சா அது வந்து யூரின் வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே சார். அதெல்லாம் இல்ல சார். அப்படி வரதுனால பரவாயில்லையா? இல்ல அதெல்லாம் இல்ல சார். அது வந்து ஒரு டெம்பரரி. அது எப்பன்னா நீங்க சொல்றது ஒரு 5% பொருந்தும். என்னன்னா ஒரு டெம்பரரியா ஒரு சடன் பெயின்னால, இப்போ ஒரு ஸ்டோன் இருக்கு, இன்ஃபெக்ஷன் இருக்கு, இப்ப வலினால உங்களை நீங்க யூரின் அடக்கிக்கிட்டீங்கன்னா நீங்க ஏதாவது நடக்கிறதுனாலயோ குதிக்கிறதுனாலயோ அந்த வலி வந்து டைவர்ட் ஆச்சுன்னா வரும், அவ்வளவுதானே ஒழிய ஒரு கல்லுனாலயோ இல்ல ப்ராஸ்டேட்னாலயோ ஒரு வியாதினால யூரின் அடைச்சா கட்டாயம் உங்களுக்கு டாக்டரோ இல்ல நர்ஸோட உதவியோ தான் தேவைப்படும் சார். ஓகே. இப்போ இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் ஜெனரலா ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மென்ட் சொல்றாங்க. சோ அது வந்து ஓகே, எப்படி அதனால என்ன ப்ராப்ளம் வரும் சார்? ப்ராஸ்டேட் கிளாண்டுங்கிறது வந்து என்னன்னா, அது வந்து உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் வயசாக சிறுசாயிட்டே போகும். மூளை, ஹார்ட், காது, உடம்பு எல்லாமே எக்ஸப்ட் ப்ராஸ்டேட். அது மட்டும்தான் ரிவர்ஸ். அது எதுக்குன்னா அது டெஸ்டோஸ்டிரோன் அந்த ஆண்மைக்கான ஹார்மோன்ஸ் இருக்கும்போது கடிவாளம் போட்ட மாதிரி அதை சின்னதா வச்சிருக்கும். டெஸ்டோஸ்டிரோன் குறைஞ்சதுன்னா ப்ராஸ்டேட் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ ஆப்வியஸா நமக்கு அந்த 60-70 வயதுக்கு மேல டெஸ்டோஸ்டிரோன் குறைய ப்ராஸ்டேட் பெருசாகும். இது வந்து இயற்கையின் நியதி. ப்ராஸ்டேட் பெருசாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. நமக்கு முடி நரைக்கிற மாதிரி, முடி கொட்டுற மாதிரி அது ஒரு ஏஜ் ஆகிறதோட ஒரு பகுதி. நம்பர் 1. நம்பர் 2, அந்த பெருசாகிறதுனால நமக்கு சிக்கல் வந்தாதான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும். உதாரணமா 2 பேஷண்ட் எடுத்துக்கங்க. பேஷண்ட் 1 நார்மலா 25 to 30 கிராம் ப்ராஸ்டேட் இருக்கணும். பேஷண்ட் நம்பர் 1க்கு வந்து 90 கிராம் இருக்கு. ஆனா அவருக்கு எந்த அறிகுறிகளும் இல்லை. அவர் போறாரு வராரு, எல்லாரும் மாதிரி யூரின் நடக்க முடியுது, நைட் எந்திரிக்கிறது இல்லை, வலிக்கல பிடிக்கல, எதுவுமே இல்லை. இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கம்ஃபர்டபுள் வித் இஸ் யூரினேஷன். அவருக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. அவருக்கு 90 கிராம் இருக்கிறதுனால மட்டும் அவருக்கு வைத்தியம் ஜென்ரலா கொடுக்க மாட்டோம். இன்னொரு பேஷண்ட் பி 35 கிராம் இருக்குது, நைட்டு 10 தடவை எந்திரிக்கிறாரு, யூரின் நடக்க முடியல, படம் பார்க்கும்போது 4 தடவை இன்டர்வல்குள்ள எந்திரிச்சு போயிட்டு வராரு. இவருக்கு கட்டாயம் வைத்தியம் தேவைப்படும். ப்ராஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அது ஏஜ் ஆகிறதுனால பெருசாகுது அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே அட் சம் பாயிண்ட் ஆஃப் இஃப் யுவர் ப்ராஸ்டேட் இஸ் என்லார்ஜ் யூ ஷுட் ஆக்சுவலி தேங்க் காட் பிகாஸ் யூ ஹவ் லிவ்ட் தட் ஃபார். அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு வந்து அது யாராலையும் அது பெருசாகிறத தடுக்கவே முடியாது. அதனால ட்ரபுள் வந்ததுன்னா மட்டும்தான் நம்ம வைத்தியப்படும். சிம்டம்ஸ் இருக்கு, அறிகுறிகள் இருக்கு, எனக்கு வந்து இட் இஸ் அஃபெக்டிங் மை டெய்லி ரொட்டீன், எனக்கு 10 தடவை எந்திரிச்சு பழக்கம் இல்லை அப்படின்னா அதுக்கு நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படிங்கிறது டோட்டலா அது ரொம்ப குறைவானவங்களை தான் பாதிக்கும். அது டோட்டலா அது இன்னொரு நாள் அந்த டாபிக் போயிக்கலாம் சார். நீங்க சொல்ற ப்ராஸ்டேட் ப்ராப்ளம்ங்கிறது ஏஜ் ஆனதுனால வருது. இல்ல இப்போ இந்த மாஸ்டர்பேஷன் எக்ஸசிவா பண்ணதால இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்றது இல்ல சார். அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை சார். சம்பந்தமே இல்லை. ப்ராஸ்டேட் பெருசாகிறது இட் இஸ் லைக் டாக்ஸஸ், யூ கேனாட் எஸ்கேப் ஃப்ரம் இட். அவ்வளவுதான். ஓகே. பட் இந்த மாஸ்டர்பேஷன் வந்து எவ்வளவு ஏஜ் வரைக்கும் பண்ணணுமா பண்ணக்கூடாது? அது இட் இஸ் a totally physiological one. It has nothing to do with any of your health. யூரோலாஜிக்கல் ப்ராப்ளத்துக்கு எதுக்குமே அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அது அவங்க விருப்பம். சாப்பாடு, தண்ணி, தூக்கம் மாதிரி தான் அது. ஓகே ஓகே. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ரவி சார். தேங்க்யூ வெரி மச். முருகேச பாண்டியன் சார் வாங்க பேசுங்க. வணக்கம் டாக்டர். சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். முருகேச பாண்டியன் சார் மைக் ஆன் பண்ணீங்க, நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். ஓகே. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சிறப்பான கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நல்லது. இது எனக்கு வந்து இப்போ நைட்டு வந்து யூரின் போகிறோம். ஒரு 10 நாள் யூரின் போகிறோம்னு வச்சுங்க டெய்லி. சில நாள் வந்து நைட்டு 1 டைம், ஒரு 6 நாளைக்கு வந்து நைட்டு 1 டைம் தான் போகிறேன் இல்லையா? என்ன அடுத்து ஏஜ் என்னங்க?
நீங்க சொல்லுங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆமா ஆமா ஆமா. அடுத்த ஒரு 10 நாள் 2 நாள் வந்து 2 டைம்ஸ் போறேன். ஒரு நாள் ஓகே வந்து 3 டைம்ஸ் போறேன். அல்லது ஒரு நாள் வந்து யூரினுக்கே எந்திரிக்கிறது இல்ல. ஏன் இந்த இப்படி வேரியேஷன் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு? இதுக்கு இது சார், இதுக்கு வந்து முழுக்க முழுக்க ப்ராஸ்டேட் தான் காரணம் சார். சோ அந்த ப்ராஸ்டேட்ல வந்து அதுல தசைகளும் இருக்கும். சோ அது வந்து அன்னைக்கு எப்படி வேலை செய்யுதுங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு யூரின் எவ்வளவு வருதுங்கிறதுங்க சார். இப்போ இந்த அடிக்கடி எந்திரிக்கிறது உங்களுக்கு தொந்தரவு இல்லை அப்படின்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட் நீங்க எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. இப்ப சிலர் இஃப் யூ ஆர் யூஸ் டு இட் எனக்கு இது வந்து பெருசா பாதிக்கலன்னா தாராளமா நீங்க இது வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல சார். சிலர் பாத்தீங்கன்னா 3 தடவை போகுதுன்னு சந்தோஷமா சொல்லுவாங்க. சிலர் 3 தடவை எந்திரிக்க வேண்டி இருக்குதுன்னு சலுப்பா சொல்லுவாங்க. சோ 3 தடவை எந்திரிக்கிறது கஷ்டம் இருக்கவங்களுக்கு மருந்து கொடுக்கணும், உங்களுக்கு தேவையில்லை சார். ஓகே ஓகே. மே மாசம் டயபெட்டிக்ஸ்க்கு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது மே மாசம் அந்த HbA1c வந்து 7.4 இருக்கு, இது இருந்தது. இப்போ அது கொஞ்சம் டோஸ் கொஞ்சம் கூட்டி கொடுத்துருக்காரு அவரு டாக்டர். சரிங்க சார். அக்டோபர் மாசம் மறுபடியும் வர போய் பார்க்கலாம் சார். இன்னொன்னு சார், கொஞ்சம் சீனியர் சிட்டிசன்ஸ்ல இன்னொரு டிப் என்னன்னாங்க சார், ஏஜ் ஆக ஆக நம்ம இப்போ உடம்புல வந்து ரத்த ஓட்டம், கிட்னிக்கு பிளட் ஃப்ளோ போறதுனாலதான் யூரின் வருது. சோ கிட்னிக்கு போற பிளட் தான் யூரினா பிரிஞ்சு வெளியே வருது. சோ இப்ப ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும், நீங்க நிக்கிறீங்க நடக்கிறீங்கன்னா உடம்பு சலுப்பு பட்டுட்டு கிட்னிக்கு பிளட் அனுப்பாது. இவர் எப்படா தூங்குவாருன்னு பார்த்துட்டு படுத்த உடனே உங்களுக்கு கிராவிட்டி இல்ல புவி ஈர்ப்பு விசை கிடையாதுல, படுத்துட்டீங்கன்னா சோ உடம்புல இருக்கிற எல்லா பிளட்டும் கிட்னிக்கு வரும். ஏஜ் ஆக ஆக உங்களுடைய சிறுநீரகத்துக்கு போற ரத்த ஓட்டம் நைட்டு அதிகமாகும் பகலை விட. வயது குறைவா இருக்கும் போது எல்லா நேரமும் ஒரே சீரா இருக்கும். மார்னிங் எந்த அளவு போகுதோ நைட்டும் அந்த அளவு தான் போகும். வயசாக ஆக நம்ம எப்படி படி இல்லாத இடமா நாங்க அவாய்ட் பண்ணி ஏறுறோம், நம்ம லிப்ட் இருக்கிற இடத்துக்கு போறோம். நம்ம ஏஜுக்கு தகுந்தாப்புல நம்ம சில மாற்றங்கள் பண்ற மாதிரி உடம்பு சில மாற்றங்கள் பண்ணிக்கும். இவர் படுத்துட்டா நமக்கு சிரமம் இல்லாம கிட்னிக்கு போலான்னு சொல்லிட்டு பிளட் ஃப்ளோ எப்பயுமே ஏஜ்டு பீப்புளுக்கு கொஞ்சம் நைட் அதிகமா இருக்கும். சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், 6 மணிக்கு மேல, சாயந்தரம் 6 மணிக்கு மேல நீங்க குடிக்கிற தண்ணி எல்லாமே நைட் 2 மணி 3 மணிக்கு தான் வெளியே வரும். சோ நீங்க நல்லா தண்ணி குடிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பகல்ல குடிச்சுக்கங்க. இந்த சாயந்தரம் 6 மணிக்கு மேல அவசியம் ஏற்பட்ட குடிச்சுக்கோங்க. சும்மா இந்த முட்டை நிறைய சொம்பா தண்ணி குடிக்கிறது, யூரின் போயிட்டு வந்து குடிக்கிறது, படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சொம்பு பால், 1 மணிக்கு எந்திரிச்சு ஒரு சொம்பு, இதெல்லாம் குடிச்சீங்கன்னா எல்லாமே ப்ராசஸ் ஆகி நைட்டு தான் வெளியே வரும். ஏன்னா நம்ம அந்த குடிக்கிற தண்ணியை செலவு பண்றது இல்லை. நம்ம பகல்ல நடக்கிறோம், டிவி பாக்குறோம், வாக்கிங் போறோம், அதனால அதெல்லாம் செலவாயிடும். நைட்டு 6 மணிக்கு மேல நீங்க என்ன குடிச்சாலும் நீங்க அதை ஸ்பெண்ட் பண்ணாதனால வெளியே வந்தே தான் தீரும். சோ அப்ப நீங்க இந்த 6 மணிக்கு மேல குடிக்கிறத குறைச்சிங்கன்னா நைட் எந்திரிக்கிறது குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. குறையும் கிடையாது, குறையலாம். ஓகே, நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி சார். வாங்க சார், கோபாலரத்னம் சார் பேசுங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தீங்க. நைட்ல வந்து படுக்கும்போது ஓவர் ஃப்ளோ டுவர்ட்ஸ் கிட்னி என்ற ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன். அது என்னுடைய சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இன்ஃபர்மேஷன் இல்லை, ஒரு திங்கிங். நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுக்கிறாங்க, அதே மாதிரி டயபெட்டிக் எடுத்துக்கிறாங்க. சம் அதர் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர்லாம் வந்து 20-30 டேப்லெட் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறாங்க. எடுக்கும்போது டைரக்ட் பிரஷர் டு தி கிட்னி, ஓவர் ட்ரக் பிரஷர் இருக்குமா? அதாவது ஜெனரலா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது இது ஒண்ணுதாங்க சார். கிட்னிய பாதிக்கக்கூடியது அப்படிங்கிற மருந்துகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. கிட்னியை பாதிக்கிறது வந்து மெயினா சுகர், பிரஷர் தான் கிட்னியோட பெரிய எதிரி. சர்க்கரையும் பிரஷரும் கண்ட்ரோலா இல்ல அப்படின்னாலே உங்களுக்கு கிட்னி சிக்கலாயிடும். இது வந்து 90% நீங்க உங்க கிட்னியை காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா 10% நம்ம கையில இல்ல, 90% சுகரையும் பிரஷரையும் ரொம்ப ரிலீஜியஸா ப்ராப்பரா நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு கிட்னி ஃபால்ல தப்பிச்சுக்கலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது, எல்லாருக்கும் இந்த அப்ரிகன்ஷன் இருக்கும். நீங்க கேட்ட மாதிரி கிட்னியை பாதிக்கிற மாத்திரைகள், சிறுநீரகத்தை பாதிக்கிறது மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான், வலி நிவாரண மருந்துகள்
டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் பிக்கஸ்ட் ஒன் தட் அஃபெக்ட்ஸ் தி கிட்னி. மற்ற மருந்துகள் எல்லாமே தேர் ஆல் வெல் டெஸ்டட் அகெயின்ஸ்ட் கிட்னி ஃபங்க்ஷனிங். ஸோ அதனால மேக்சிமம் நீங்க டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன்ல எடுத்துக்கிற மருந்துகள்னால பெருசா ஒன்றும் பாதிப்பு வர்றது இல்லைங்க சார். இன்னொன்னு என்னன்னா, இப்ப இந்த கை கால் வலிக்குது, ஜென்ரலா கொஞ்சம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு முழங்கால் வலி வந்துடும், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வந்துடும். இதுக்கு எப்படியும் முழங்கால் தேர்ந்துருச்சு, இதுக்கு போய் ஒரு டாக்டரை பார்க்கணுமா, சிரமப்பட்டுக்கிட்டோ, இல்ல இது வந்து ஏஜ்னாலதான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோ என்ன பண்ணுவாங்க, பக்கத்து மெடிக்கல்ல போய் இந்த செட்டு மாத்திரைன்னு வாங்கி சாப்பிடாங்க. 3 மாத்திரை தருவாங்க, செல்ஃப் மெடிகேஷன். சோ அதுல வந்து என்ன ஆகும்னா, அதுல வந்து கடைக்கார மேல தப்பு இல்ல, அவரு 2 வேலைக்கு தான் கொடுக்காரு, நம்ம 2 200 ஆக்கிடணும் டெய்லி போய். சோ அந்த மெடிகேஷன் மட்டும் அவாய்ட் பண்ணா போதும். மற்றதெல்லாம் ஜென்ரலா எல்லாரும் பார்த்துதான் கொடுப்பாங்க சார். மற்றதுக்கு நீங்க பயப்படுற அளவுக்கு ஒன்னும் பெருசா ஒன்னும் வர்றது இல்லைங்க சார். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் கொடுத்தீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரவி சார் சொல்லுங்க, மைக் ஆன் பண்ணுங்க. மைக் அன்மியூட் பண்ணுங்க. ஆகலையா? மாலதி பேச சொல்லாமா? மாலதி பேசுங்க. வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் மேடம், வணக்கம். இல்ல யூரினரி ஸ்டோன் வந்து ஒரு வாட்டி வந்துச்சுன்னா உங்களுக்கு திருப்பி திருப்பி வருதுங்களா சார், அது ஏன் சார் வருது? அதான் மேடம், அதான் நான் இவ்வளவு சொன்னதாங்க மேடம், அந்த கேள்வியிலே பதில் இருக்கு. அந்த அதாவது ஒருத்தருக்கு யூரின் ஸ்டோன் வருது அப்படின்னா அவங்க உடம்புல உற்பத்தி ஆகிற உப்பை வந்து அவங்களால கரைக்க முடியாம அவங்க தடுமாறுறாங்கன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். ஸோ இப்ப என் உடம்புல 5 கிராம் உற்பத்தி ஆகுது, என்ன சாப்பிட்டாலும் என் உடம்புல 5 கிராம் உப்பு தான் உற்பத்தி ஆகுது. உங்க உடம்புல 3 கிராம் உப்பு உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் எவ்வளவு தண்ணி குடிக்கிறேனோ அதை விட நீங்க கம்மியா குடிச்சா போதும். அதர்வேறும் நீங்க குடிக்கிறத விட நான் அதிகமா குடிக்கணும். ஸோ ஒருத்தரோட பழக்க வழக்கங்களை டிராஸ்டிக்கா யாரும் மாத்திக்கிறது இல்லை, மாத்துறதும் ரொம்ப கடினமா இருக்கு. ஒரு தடவை கல் வந்துருச்சுன்னா ரிலீஜியஸா அவங்களுடைய பழக்க வழக்கங்களை மாத்திக்கிட்டு நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறைய பேர் வந்து தண்ணி கல்லு திரும்ப வராம நிறைய பேர் லட்சக்கணக்கானவர் இருக்கிறாங்க. பட் இதுல என்ன சிக்கல்னா, திருப்பி வர்றவங்களுக்கு தான் உங்களுக்கு தகவல் வெளியே தெரியுது, திருப்பி வராதவங்களுக்கு வெளியே தெரிய மாட்டேங்குது. அதுதான் உண்மை. உப்பு கம்மியா சாப்பிடுறாங்க சார். உப்பு கம்மியா சாப்பிடுறவங்களுக்கு எப்படி சார் உடம்புல உப்பு அதிகமாகுது? இல்ல, அதாவது என்னன்னாங்க மேடம், இப்போ அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்னோட பிரசன்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டேன். நாங்க அதாவது இருக்கிற எல்லா தாது பொருட்களுக்கும் தமிழ் வார்த்தை இல்லாதனால நாங்க பேஷண்ட் கிட்ட எல்லாத்தையும் உப்புன்னு தான் சொல்லுவோம். கால்சியமும் உப்பு தான், பாஸ்பரஸ் உப்பு தான், கிரியாட்டினின் உப்பு தான், மெக்னீசியம் உப்பு தான், ஆக்சலேட்டும் உப்பு தான். நம்ம சாப்பிட்ற சோடியம் குளோரைடும் அதுவும் ஒண்ணு கிடையாது. சோடியம் குளோரைடு வந்து ஒன் ஆஃப் தி மெனி ரீசன்ஸ், அவ்வளவுதான். நீங்க உப்புன்னு மீன் பண்றது சோடியம் குளோரைடா இருந்தால் அது வந்து நாங்க இதுல உற்பத்தி ஆகிற பல காரணங்கள்ல அதுவும் ஒண்ணு. ஸோ அதனால உப்பு குறைவா இருக்கிறது மட்டுமே உங்களுக்கு பாதுகாப்பா தராது. உங்களுக்கு வந்து ஒரு 5% உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த வாழைத்தண்டு ஜூஸ் குடிச்சாக்கா அந்த உப்பை கரைக்கும், அந்த கல்ல சரியா இல்ல 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 அதுல வந்து ஒரு ஹாஃப் ட்ரூத். அதாவது வாழைத்தண்டு வந்து இட் இஸ் அ ஹாஃப் ட்ரூத். அதாவது வாழைத்தண்டுல இருக்கிற ஃபைபர் இப்ப நீங்க உதாரணமா இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்ப ஆக்சலேட்டோ பாஸ்பரஸோ உடம்புல அதிகமா இருக்கு. இப்ப நீங்க வந்து தினமும் நான் சொல்லியும் கேட்காம நீங்க டெய்லி மட்டன் சாப்பிட்றீங்க இல்லை நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அது எங்க குடல்ல இருந்து தானே அப்சார்ப் ஆகி கிட்னிக்கு போகுது. இப்ப கிட்னியால அந்த லோட தாங்க முடியாம தான் கல்லு உருவாகுது. நாங்க என்ன சொல்றோம், கம்மியா சாப்பிடுங்கன்னு சொல்றோம். பட் அதை மீறி நீங்க அதிகமா சாப்பிட்டீங்கன்னா குடல்ல வந்து அந்த நீங்க சாப்பிடுற எக்ஸஸை அப்சர்வ் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னன்னா அதுதான் ஃபைபர். ஃபைபர் கண்டென்ட் அப்படிங்கிறது நார்ச்சத்து. நார்ச்சத்து உதாரணமா காய்கறிகள், பழ வகைகள், பீன்ஸ், கீரை அதெல்லாம் வந்து உடம்புல இருந்ததுன்னா அது வந்து இந்த டேபிள் துடைக்கிற ஸ்பாஞ்ச் மாதிரி என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா இருக்கோ எல்லாத்தையும் உறிஞ்சு வெளியே தள்ளிடும். ஸோ அதனால நார்ச்சத்துகள் வந்து இப்ப வந்து WHO சொல்றது உப்பு குறைக்கணுங்கிறது மட்டும் இல்லாம நார்ச்சத்து உள்ள உணவுகள் எல்லா வியாதிக்குமே நல்லது. கேன்சர் ஆகட்டும், நீங்க ரொம்ப நாள் இருக்கிறதாகட்டும், ஹார்ட் டிசீஸ் ஆகட்டும், எல்லா வியாதிகளுக்குமே காய்கறி, பழம், நார்ச்சத்து உள்ள உணவுகள் சாப்பிட சொல்றாங்க. கிட்னி ஸ்டோன்ஸுக்கும் அதே தான் பொருந்தும். நீங்க சொன்ன மாதிரி நார்ச்சத்து நிறைய இருந்ததுன்னா நீங்க என்ன எக்ஸஸா சாப்பிட்டாலும் அதை உறிஞ்சிரும், குடல்லையே உறிஞ்சிரும்.
ஸோ அதனால நீங்க அந்த உப்பு அதிகமா சாப்பிட்றவங்களுக்கு கல் வராம இருக்கிறதுக்கு காரணம் நார்ச்சத்து நிறைய சாப்பிட்டு அதை அப்சர்வ் பண்ணிடுறாங்க. நார்ச்சத்து குறைவாகவும் உப்பு அதிகமாகவும் சாப்பிட்டீங்கன்னா அது அதர் வேறும் உங்களுக்கு கல் வரதுக்கு வாய்ப்பு. ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். ஸோ ஃபைபர் கண்டென்ட் இஸ் ஆல்வேஸ் 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 ஹெல்ப்ஃபுல். இந்த செகண்ட் தாட்டே இல்லை. நீங்க வந்து லைஃப்ல வந்து ஒரே ஒரு டயட்ரி இதை நான் கடைபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒண்ணு இருந்தா போதும். எல்லாத்தையும் கடைபிடிச்சா ரொம்ப நல்லது. நீங்க இப்ப டிவி இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். நீங்க வந்து யூடியூப் சேனலோ இல்ல ஒரு டயட்டிஷியனோ அவங்க சொல்றது தப்புன்னு நான் சொல்ல வரல. அத்தனை இதையும் நீங்க டெய்லி இப்போ வந்து 1 கப் கீரை, 1/2 கப் தனியா, அப்புறம் ஒரு 1/4 கப் சப்பாத்தி, 1 கப் சாம்பார்னு கேட்டா வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. ஸோ அதனால ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபைபர் கண்டென்ட் நிறைய சாப்பிடணும். இது சிம்பிளஸ்ட் டயட்ரி ஃபேட்னா இது ஒண்ணுதான். ஓகே ஓகே டாக்டர், தேங்க்யூ. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். வாங்க ரவி சார். டாக்டர், நைட்டில் தூங்கும்போது அது நடுவில் யூரின் வந்து எந்திரிச்சிட்டு அட்லீஸ்ட் மோர் தென் ஒன்ஸ் டூ டைம்ஸ் நம்ம எந்திரிச்சிட்டு தண்ணி குடிச்சா ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு ஒரு ஐயோ இல்ல சார், அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல சார், அதெல்லாம் இல்ல, இல்ல அதெல்லாம் இல்ல சார், அதெல்லாம் சயின்ஸ் இல்ல 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 இல்ல. அது அப்படியே அவங்களுக்கு ரீஃபார்வர்ட் பண்ணிருங்க. அவங்களுக்கு யார் அனுப்புனாங்களோ அவங்களுக்கு திருப்பி அதையே அனுப்பிச்சிருங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ சார். அது இல்லைங்க சார், அது அறிவியல் பூர்வமா எதுவும் இல்லை சார். ஹார்ட் அட்டாக் ஜென்ரலா நான் யூராலஜிஸ்ட் தான், பட் ஹார்ட் அட்டாக்கு மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் இதுதான் உடல் ஆரோக்கியம் கம்மியா இருக்கிறது, அந்த கொலஸ்ட்ரால் போய் ரத்த குழாயில சேர்ந்துக்கும், அது மேல எல்லா உப்பு எல்லாம் படிஞ்சு பிளாக் ஆகுறது. அதுதான். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல சார், இல்ல இல்ல இல்ல, வாய்ப்பே இல்ல சார், வாய்ப்பே இல்ல. அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்ல சார், சம்பந்தமே இல்ல. ஓகே, சக்கரபாணி டாக்டர் சக்கரபாணி சார் வாங்க, சொல்லுங்க. சக்கரபாணி சார் மைக் ஆன் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப பயனுள்ள செய்திகளா சொன்னீங்க டாக்டர், ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலா நான் கேட்கணும்னு எது நினைச்சிருந்தேனோ அதுக்கு நீங்களே சொல்லிட்டீங்க. நைட்ல எழுந்திருக்கிறது சிரமம் இல்லைன்னா அது என் மனைவி வந்து குறைஞ்சது நைட்ல ஒரு 5 டைம்ஸ் எடுத்து பாத்ரூம் போவாங்க. ஆனா அவங்க சிரமமா எடுத்துக்கிடல. சொன்னா நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை, அப்படித்தானுங்களே? ஆமா சார். ஜென்ரலா என்ன சொல்லுவேன்னா, ரொம்ப வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல அது சிரமமா இல்லைன்னா கூட நம்ம கம்மியா யூரின் போறது நல்லது. ஏன்னா 3/4 ஃபால்ஸ், அதாவது தவறி விழுகிறதுன்னு பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு பாத்ரூம்ல தான். சோ அதனால வந்து நீங்க எப்படி பார்த்தாலுமே நைட் வந்து யாரு அப்சல்யூட்லி ஹெல்த்தி பர்சன், முழு உடல் ஆரோக்கியத்துல இருக்கிற ஒருத்தரால கூட 5 தடவை எந்திரிச்சு போனா கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். சோ அதனால 5ங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். ஸோ லேடிஸ்க்கு வந்து என்ன ஆகும்னா, அந்த அவங்களுக்கு வந்து இந்த ப்ராஸ்டேட் இருக்காது, பட் சிறுநீர் பை வந்து அது சொன்ன பேச்ச கொஞ்சம் கேட்காது. ஸோ அதனால அதுக்கு வந்து சில மருந்துகள் வந்து கொடுத்தோம்னா நம்ம அதை குவைட்டா வச்சுக்கலாம். ஸோ அது அவங்களுக்கு சிரமமாகறதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டாலும் சரி, இல்ல சிரமம் இல்லைன்னாலும் இதே மாதிரி இன்னும் 10 வருஷத்துக்கு அவங்களால இருக்க முடியுமாங்கிறது தெரியல. இப்ப 10 வருஷமா இந்த மாதிரிதான் அப்படி இதுவா இருக்கு உங்களுக்கு. இன்னும் 10 வருஷம் இல்ல. ஏன்னா இப்ப எதுக்கு சொல்றேன்னாங்க சார், இப்ப நைட்டு 5 டைம்ஸ் போறதை 3 டைம்ஸ் ஆக்குறதுங்கிறது வந்து வியாதிக்காக கிடையாது, நம்ம கம்ஃபர்ட்டுக்காக. அதுல வந்து நிறைய அருமையான சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்துகள்லாம் இருக்கு. லோக்கல் யூராலஜிஸ்ட் யாராவது பார்த்து நீங்க மருந்து கொடுத்தீங்கன்னா 5ங்கிறத அவங்க ஒரு தடவை எந்திரிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஷீல் கெட் அ பெட்டர் ஸ்லீப். பியாண்ட் த பாயிண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ அட் ஆல் பாயிண்ட்ஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் ஒரு கட்டத்துக்கு மேல குவாலிட்டி ஆஃப் லைஃபும் நமக்கு முக்கியமானதா போயிடும். கட்டாயம் வந்து இது நீ பொறுத்துக்கோன்னு சொல்றதுக்கு நமக்கு பொறுத்துக்கோ இப்படிதான் இருக்கும்னு நம்மளே நினைச்சுக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கு வேற வழி இல்லைன்னா பரவாயில்ல, மருந்துகள் இருக்கும்போது அதையும் நம்ம அது அந்த சான்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாமே. இப்ப மாத்திரை சாப்பிட்டு 5ங்கிறது ஒரு தடவை எழுந்தாங்கன்னா 4 தடவைக்கான தூக்கம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது இல்ல. அது ஹாஸ்பிட்டல் டாக்டர் நாங்க இந்த சிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல பார்க்கணும். அங்க டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையாமான்னு. நைட்டு 9 மணிக்கு படுக்கிறாங்கன்னா விடிய காலில் 5 மணிக்குள்ள மினிமம் ஒரு 5 டைம்ஸ் போயிடுறாங்க. டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு சிரமம். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க நான் முன்னாடி சொன்னதை பண்ணுங்க சார். 6 மணிக்கு மேல தண்ணி குடிக்கிறத குறைக்க சொல்லுங்க. இன்னொன்னு என்னன்னா, எல்லாருமே வந்து அந்த இன்னொரு பழக்கம் இருக்கு சார், நம்ம எவ்வளவு யூரின் போறோமோ அதை ரீஃபில் பண்ணும். இங்க் பாட்டில் மாதிரி நம்ம அதை ரீஃபில் பண்ணுங்கிற ஒரு இது இருக்கு. அது பண்ணவே கூடாது. இங்க் பாட்டில் கிடையாது நம்ம பாடி. நமக்கு தேவையில்லாததான் யூரினா வெளியே வருது.
நமக்கு தேவை இருக்குன்னா அதை கன்சர்வ் பண்றதுக்கு கடவுள் அருமையான மெக்கானிசம் கொடுத்துருக்கிறாரு. நீங்க அதெல்லாம் நீங்க வரியே பண்ணவே கூடாது. நான் 1 லிட்டர் போயிட்டேன்னு நீங்க 1 லிட்டர் குடிக்கணுங்கிறதே கிடையாது. டேங்க் ட்ரை ஆகிலாம் வண்டி நிக்காது. ஸோ அதனால நம்ம வந்து அந்த 6 மணிக்கு மேல தண்ணி குடிக்கிறது, போன யூரினை சரி கட்டுறேன்னு நீங்க ஃபுல்லா திரும்ப குடிக்கிறத குறைச்சிக்கிட்டாலே போதும். நன்றிங்க. அது இதெல்லாம் 6 மணிக்குங்கிறது ஒரு நல்ல உண்மையில நல்ல ஒரு சஜஷன். 2 தடவை குறைஞ்சா வந்துட்டு நான் கூட வந்து நைட்ல கொஞ்சம் கூடுதலா தண்ணி குடிப்பேன். இல்ல சார். இப்ப அதுக்கு நீங்க சொன்னது நாங்க ஒரு என்ன நல்ல சொல்லுவோம்னா, ஆமா சார், நாங்க என்ன சொல்லுவோம்னா சீனியர் சிட்டிசனுக்கு ஃபர்ஸ்ட் ஜக்க தூக்கி வைக்காதீங்க. ரெகுலரா டம்ளர்ல ஊத்தி குடிக்கிற பழக்கத்தை உண்டு பண்ணிக்கிட்டீங்கன்னா தாகமும் அடங்கும், கம்மியாவும் தண்ணி குடிப்பீங்க. ஜக்குலன்னா எவ்வளவு குடிக்கிறோம்னு தெரியாது. யூஸ்வலா நமக்கு அது பழக்கம் ஆயிரும் இல்லையா, பக்கத்துல ஜக்கு வச்சுக்குவோம். இப்ப So, சீனியர் அதனால டம்ளர்ல எடுத்து பிடிச்சு குடிக்கிற சார் சீனியர் சிட்டிசன்லாம் எவ்வளவு தண்ணி குடிக்கலாம் சார் சார் ஒரு நாளைக்கு? சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். உங்களுக்கு உங்களுக்கு இப்ப அந்த டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லலைன்னா நீங்க எவ்வளவு வேணா கொடுத்துக்கலாம். உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தப்பே இல்லை. இல்ல டாக்டர்ஸ் மேக்ஸிமம் வந்து நீங்க வந்து நம்ம நிறைய ஒரு 2 லிட்டர் குடிக்கிறோம் 3 லிட்டர் குடிக்கிறோம் நம்ம ஒரு மாதிரி மித்தெல்லாம் இருக்குது. அப்படிலாம் இல்ல சார். அதாவது அப்படின்னு இல்ல, 3 லிட்டருங்கிறது ஒரு போதுமானதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கமும் இல்லாம இந்த பக்கம் இல்லாம 2.5 இருந்து 3 லிட்டர் கட்டாயம் தேவைப்படும். அட்லீஸ்ட் ஒரு 2 நம்மளுடைய லிட்டர் அன்றாட தேவைகளுக்கு 2 லிட்டர் மினிமம் குடிச்சா நல்லது. அடுத்தது இந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு இப்ப கொஞ்சம் முன்னாடி இந்த வாழைத்தண்டு ஃபைபர் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். நெருஞ்சி முள்ளுன்னு ஒரு செடி இருக்குது. அது இயற்கை வைத்தியம். அந்த நெருஞ்சி முள்ளு செடிய நல்லா கொதிக்க வச்சு நல்ல தண்ணி ரொம்ப சுண்டுற அளவுக்கு வந்து 3 லிட்டர் இது 3 டம்ளர் இதுனாக்கா 1 டம்ளர் ஆகிற அளவுக்கு கொதிக்க வச்சு அதை குடிச்சுக்கலாம். அந்த கல்லு இமீடியட்டா வந்துட்டு வெளியேறும் அப்படின்னு சொல்லி சரி. இல்ல இல்ல வந்து இல்ல என் சன்னுக்கு டாக்டர் கிட்ட போவார். அவருக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் அடிக்கடி வரும். அவங்க கூட அந்த மாத்திரை எனக்கு நாள் முழுக்க ட்ரை பண்ணுவாரு, ஆனா வராது. இந்த மாத்திரை குடிச்சாருன்னா அவர் குயிக்கா அது வெளியேறிடு. வாழைத்தண்டு சாரை அதாவது சொல்லுங்க சார், சொல்லுங்க. அது என்னன்னா சார், அதுக்கு சயின்டிபிக் ப்ரூஃப் இல்ல. நீங்க என்னன்னா எல்லாருமே சொல்றது, நீங்க என்னோட மருந்து சாப்பிட்டாலும் சரி, இல்ல நீங்க நெருஞ்சி முள் சாப்பிட்டாலும் சரி, நீங்க அந்த பேர் அவரைக்காய் அரைச்சு குடிச்சாலும் சரி, எதுலயுமே கல்லு வெளியே வராது. கல்லு வெளியே வர்றது நீங்க குடிக்கிற தண்ணினால. நீங்க ஆபீஸ்ல ஒரு ஆள் வேலை உழுந்து வேலை செய்வேன், பரிசு இன்னொரு கிடைக்கும், அது மாதிரி எல்லா புகழும் தண்ணிக்கே. ஆனா அதை யாருமே அதுக்கான இது கொடுக்கறது கிடையாது. நானே என் மாத்திரையில கல்லு வரும்னு யாருக்கும் சொல்றது கிடையாது. என்னோட டாக்டர் இங்கிலீஷ் நான் கொடுக்குற மருந்துகள்ல வலி இல்லாம வரும்னு தான் சொல்றமே ஒழிய, நான் கொடுக்குற மாத்திரையில வெளியே வரும்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க. கல்லு வெளியே வர்றது தண்ணி குடிக்கிறதுனால மட்டும்தான். அந்த நீங்க நெருஞ்சி முள்ளு குடிக்கிறதுல இஷ்யூ இல்ல சார். 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க இல்லையா, விஷயம் அங்கதான் இருக்கு. ஆமா ஆமா, உண்மை. அது விஷயம் அந்த 3 லிட்டர்ல இருக்கு, நெருஞ்சி முள்ள இல்ல. அதே மாதிரி வாழைத்தண்டுமே ஃபைபர். வாழைத்தண்டு வந்து நீங்க கரைச்சு புளிஞ்சு குடிக்காம நீங்க அப்படியே பொரியல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லது. அதுல இருக்கிற ஃபைபர்ல உங்களுக்கு கல்லு வராம இருக்கும். ஸோ எந்த இயற்கை உணவுமே நாங்க வேண்டாம்னு சொல்றது இல்லை. ஏன்னா இட்ஸ் ஆல் டிவைட் ஆஃப் கெமிக்கல்ஸ். நீங்க எந்த உணவுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை சாப்பிடுங்க, தப்பு இல்லை. பட் 90% கல்லு வெளியே வர்றதுக்கு காரணம் தண்ணி. அது ரொம்ப அப்பாவி. அது யாருகிட்டையும் கிரெடிட் எடுக்காம பரிகாம வீட்டுல ஒரு ஓரத்துல ஜக்குல இருக்கிறதுனால, ஃப்ரீயா கிடைக்கிறதுனால நம்ம இன்னைக்கு அதை யாரும் அதை மதிக்கிறது இல்லை. அதுக்கு பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தா அதுக்கும் ஒரு இது வந்துடும். நெருஞ்சி முள்ள அளவுக்கு அதுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்துடும் சார். சார் சொல்லுங்க. இல்ல வாட்டர் எதுவும் கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்குறது இல்ல, சோ அதனால அதை யாரும். ஆமா 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 ஆமா, உண்மைதான் உண்மைதான். அந்த நாள் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். இப்படியே இருந்துட்டா பரவாயில்ல. இந்த வாட்டர் தெராப்பின்றது இதுதாங்களா இல்ல வேற இருக்குல்ல? இல்ல வாட்டர் தெராப்பின்னு சொல்றாங்க, தண்ணி குடிக்கிறது தான் வாட்டர் தெராப்பின்றாங்களா? அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான். ஓகே ஓகே, சரி சரி, ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ. அலமேல் மேடம் பேசுறீங்களா இதனா? Doctor, I am a plastic surgeon, sir. Known to Dr. Ranganathan. I am classmate. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க மேடம். I listen to these groups talks often, and medical topics I won't miss. The talks are simple topic. ரெண்டே எடுத்துட்டீங்க, அதுல எவ்வளவு சொல்லிட்டீங்க, நிறைய சொல்லிருக்கீங்க. இன்னும் ரெண்டே விஷயம் சொல்லிடுங்க சார். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. ஃபைமோசிஸ் குழந்தைங்க நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க, எங்கள்கிட்டயே வந்து கேட்பாங்க. இதுக்கு அவசியம் பண்ணுமா, அதை ஃபைமோசிஸ் பண்ணணுமா, ஏன் குழந்தைங்க இருந்தா நீங்க மருந்து கொடுத்து சரி பண்ணுங்களேன் அப்படிம்பாங்க.
அது மாதிரி அடல்ட் கூட நான் பண்ணிருக்கேன் சைக்காலஜிஸ்ட். பட் ஓகே அந்த ஓகே மாதிரி கண்டிஷன் வந்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த கண்டிஷன்ல வரும்னு கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லிடுங்க ஓகே ஓகே. சுன்னத் வந்து சர்க்கம்சிஷன் சார் சொல்லுங்க. டாக்டர் கொஸ்டின் கொஞ்சம் திருப்பி கேளுங்க, ஏன்னா சரியா இல்ல கேட்கல. நானே சொல்லிடுறேன். சர்க்கம்சிஷன் அதாவது சுன்னத், அதாவது அந்த முன்தோல் அடைப்புக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எப்ப பண்ணணும்னு கேட்டிருக்கிறாங்க. சோ அதை வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து ரிலீஜியஸ் ரீசன், அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த இஸ்லாம் மதத்தை சார்ந்தவங்க அவங்க ரிலீஜியஸ் ரீசன்ஸ்க்காக குழந்தை பிறந்தோடனே பண்ணிடுறாங்க. சோ அது வந்து உங்களுக்கு அந்த அடைப்புனால பிரச்சனைகள் இருக்கோ இல்லையோ அது வந்து அது பண்ணிடுறாங்க, அதை விட்டுறலாம். Excuse me, sir. You பண்ற மெத்தட் ஓகே சார்? They are doing it religious in unhygienic places. ஆக்சுவலா அன்ஹைஜீனிக், பட் அது வந்து மோஸ்ட் காமன்லி பர்ஃபார்ம்டு ப்ரொசீஜர்ங்கிறதுனால அது இட் இஸ் நாட் அட்வைசபிள் இன் சச் வே. கிளீன் இதுல பண்ணிக்கிறது பெட்டர். பட் இப்பவே பாத்தீங்கன்னா சில டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இப்ப நம்ம காது குத்துறது தியேட்டர்ல வச்சு பண்ற மாதிரி கொஞ்சம் டாக்டர்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு பிறந்தோடனே சர்க்கம்சிஷன் இங்க வச்சே பண்ணிக்கிறாங்க, தியேட்டர்ல வச்சே பண்ணிக்கிறாங்க சில டாக்டர்ஸ். பட் அது வந்து அவங்க ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்கிறதுனால அவங்க அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க வருடக்கணக்கா. அதனால நம்ம அதுக்கு அது ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ் இல்லைனாலும் அந்த டாபிக் உள்ள நம்ம போக வேண்டாம். ஸோ இப்போ நம்ம டிசீசஸ்க்காக நம்ம எப்ப பண்றோம் அப்படிங்கிறது வந்து அந்த தோலை வந்து பின்னால முழுசா இழுக்க முடியாம இருக்கிறது அப்படிங்கறத மெயின் ரீசன். ஆண்களுக்கு வந்து அந்த தோலை வந்து அந்த கிளான்ஸ் பினிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த முன் தோலுக்கு கீழே இருக்கிற மொட்டு பின்னாடி வரைக்கும் கம்ப்ளீட்டா இழுக்க முடியணும், அதுதான் நார்மல். ஒவ்வொரு ஆணும் இந்த ஸ்கின்னை ஃபுல்லா இழுத்து உள்ள கிளீன் பண்றது ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த உள்ள வந்து ஸ்மெக்மான்னு சொல்லுவோம், அந்த உள்ள இருக்கிற அந்த ஸ்கின் செல்ஸும் உள்ள இருக்கிற அந்த டிஸ்சார்ஜ் அது எல்லாமே அந்த கிளாண்ட்ல இருந்து வர செக்ரேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து வெள்ளையா கொஞ்சம் கசடு மாதிரி இருக்கும். அது வந்து உள்ள அதிகமாயிட்டே இருந்ததுன்னா ரிப்பீட்டடா இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. சுத்தமாவே அதை பின்னால இழுக்க முடியாம, அதாவது உள்ள என்ன இருக்குன்னே தெரியாம க்ளோஸ் ஆயிருக்க சிலருக்கு அந்த பினைல் கேன்சர்னு சொல்லுவோம், கேன்சர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் அந்த அளவுக்கு ஹெல்த்ல இப்ப வந்து ஒரு ஈடுபாடு இல்லாம இருக்கிறவங்க மிக மிக குறைவு. ஸோ அதனால அது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். முன்னாலெல்லாம் அது ரொம்ப அதிகமா இருந்து பினைல் கேன்சர், அதாவது நானுறுப்போட முன்பகுதியில கேன்சர் வந்து முதல்ல ரொம்ப அதிகமா இருந்து இப்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா ஹெல்த் அவேர்னஸ் அதிகமாயிட்டதுனால இந்த தோலை பின்னால இழுத்து கிளீன் பண்ணுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதை பின்னால இழுக்க முடியல, சுத்தமாவே இழுக்க முடியல, குழந்தையா இருக்கும்போதே பார்த்துட்டாங்கன்னா அப்பவே பண்ணிக்கிறது நல்லது. இல்ல இழுக்க முடியுது, அதை வந்து முழுசா வரல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் திருமணமான பின்னாடி செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ்ல அவங்களுக்கு அது வந்து ப்ராப்ளம் இன்டர்ஃபியரன்ஸா இருக்கு, பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அந்த சூழ்நிலையில பண்ணுவோம். ஸோ இது வந்து ரெண்டாவது காரணம். குழந்தையா இருக்கும்போது சுத்தமா இழுக்க முடியல, ஒரு யங் அடல்ட்டுக்கு வந்து உங்களுக்கு இன்டர் கோர்ஸ்ல ப்ராப்ளம் இருந்தால் அதை சர்க்கம்சிஷன் பண்ணணும். கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா அந்த தோல்ல வந்து ரிப்பீட்டடா இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ அது வந்து ரொம்ப காமன். சர்க்கரை நோய் ஏன் அந்த குறிப்பிட்ட இடத்த மட்டும் ரொம்ப பாதிக்குது அப்படிங்கிறது வந்து பதில்கள் இல்லை. பட் இருந்தாலும் திரும்ப திரும்ப அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி வர்றவங்களுக்கு அந்த சுன்னத் ஆப்ரேஷன் பண்ணுவோம். நாங்க பண்றதுல 3 முக்கியமான காரணங்கள் இதுதான். குழந்தைக்கு ஒண்ணு, யங் அடல்ட்ஸுக்கு ஒண்ணு, கொஞ்சம் ஓல்டு பீப்புளுக்கு அந்த ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்னால. இதுதான் 90% ஆஃப் காரணம். சில வேற சில காரணங்கள்லாம் இருக்கு, பட் அது இப்போதைக்கு நமக்கு அது தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை. அவசியம் இல்லை. மகிழ்ச்சி, நன்றி நன்றி சார், நன்றி டாக்டர். அமுதா மேடம் என்ன பேசுறீங்களா? வேற யாராச்சும் கொஸ்டின் இருக்கா? முடிச்சுக்கலாமா? அமுதா மேடம் என்ன பேசுறீங்களா? ரொம்ப நல்லா இருந்தது சார், ரொம்ப அழகா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க. எல்லாரும் கேட்ட கேள்விகள்லயே நமக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிட்டுதுங்க சார். அதனால ரொம்ப மகிழ்ச்சி தான். ஆமா, ராத்திரி எழுந்திருக்கிற வேலை அது இது எல்லாமே சார் சொல்லிட்டாங்க. அதனால ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நம்ம அப்படியே அந்த அவங்க சொன்னதுலயே நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்திருக்கு. ரொம்ப நன்றிங்க சார். டாக்டர் ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். மேடம் வந்து புலவர் தமிழ் ஆசிரியர், புலவரா இருக்கிறாங்க டீம்ல. எங்களுக்கெல்லாம் நல்ல தமிழ் நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்பதான் எங்களுக்கு குறியில் நெடில்லாம் சொல்லி தராங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார், உங்களோட நேரத்திற்கு அருமையான ஒரு பகுதி. இன்னும் கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் ஏஜ் கொஞ்சம் கூட எல்லாருக்குமே கொஞ்சம் இந்த புற்றுநோய் பற்றி ஒரு சின்ன ஒரு பயமும் எல்லாருக்கும் வரும்.
ஸோ அதை பற்றி ஒரு 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 நீங்க ஒரு இதுவும் நீங்களே மேபி நான் free ஒரு date 1 வீக் 10 டேஸ்ல ஒன்னு ஏற்பாடு ஃப்ரீ டேட் ஒன்னு 1 வீக் 10 டேஸ்ல இன்னொரு கிளாஸ் செஷன் வச்சுக்கலாம் ஒரு டாக்டர். ஒரு வாரம் 10 நாள் டைம் ஒரு 2 வீக்ஸ்ல நான் இன்னொரு கிளாஸ் இன்னொரு சரிங்க செஷன் கூட சரிங்க வச்சுக்கலாம் சார். சரிங்க அது வந்து நான் நம்ம என்ன பண்ணலாம்னா we will எக்ஸ்க்ளூசிவ்லி அது வந்து புற்றுநோய் சம்பந்தமான இது மட்டும் கொஞ்சம் டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கலாம். பண்ணிக்கலாம் சிறுநீரகம் சார்ந்த புற்றுநோய் பண்ணிக்கலாம் டாக்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர், உங்களோட நேரம் மிக்க நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ விளக்கம் கொடுத்தீங்க, எல்லாரோட கேள்விக்கும் பதில் சொன்னீங்க. தேங்க்யூ தேங்க்யூ நிறைய கேள்விகள் கேட்டேன். எங்களுக்கெல்லாம் Thank you, ரொம்ப sir. Thank சந்தோஷம். you. ஏன்னா இதுல மோஸ்ட்லி சீனியர் சிட்டிசன் தான் நாங்க இருக்கிறோம். அதுல நீங்க Thank you, sir. நிறைய செய்திகள் எங்களுக்குரியதா சொன்னதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இது வந்து யூடியூப்ல போகுதுன்றதுனால அவங்களுக்கும் பலருக்கும் பயன் வருவாங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கும் ஹரிஹர சோதரன் டாக்டர் ஹரிஹர சோதரன் மகிழ்ச்சி நன்றி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம அடுத்த ஒரு இதுல மீட் பண்ணோம். நன்றி சார், எல்லாரும் நன்றி. மிக்க நன்றி மிக்க நன்றி 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 தேங்க்யூ நன்றி நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர். நீங்க க்ளோஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ